ஐயா, உங்களை பற்றியும் நீங்கள் சமூகத்திற்கு ஆற்றின தொண்டு பற்றியும் சொல்லுங்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. நம்முடைய இயற்கை பெயர் சாரம் துரைசாமி அடிகள். சன்மார்க்கத்தை நாம் அடுத்து அவர் பணியை செய்து கொண்டிருப்பதனால் சாரம் அடிகள் என்றும் அழைப்பார்கள். சாம வேத ஜோதிட சாம்ராட் என்றும் அழைப்பார்கள். 3 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த உலகத்துக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை வகுத்து தருவது சாமவேதம். சாமவேதத்துக்கு ஜோதிடம் இல்லைன்னு சொன்னாங்க. வள்ளல் பெருமானாருக்குத்தான் இறைவன் அதை உணர்த்தி அதை பேருபதேசத்தில் நமக்கு அற்புதமாக விளக்குகின்றார். அதில் சிறுவிண்ணப்பம் பெருவிண்ணப்பத்தில் அந்த அருமையான ஜோதியிடம், சோதி உள்ள இடம், இறைவன் உள்ள இடம், இறைவன் எப்படி அனைத்து ஆன்மாக்களுக்கும் தேகம் அளிக்கிறார் என்ற ரகசியங்கள் உட்பட கொடுப்பதனால் என்னை அந்த கணிதத்தை இந்த உலகத்துக்கு 3 நிமிடத்திற்கு ஒரு நிமிடம், 3 நிமிடத்துக்கு ஒரு குணங்கள் மனுஷனுக்கு வாய்க்கும். அதுவே அந்த பிறவியை தருவதற்கு காரணமாக இருப்பதனால் சாம வேத ஜோதிட சாம்ராட் என்று அழைப்பார்கள். நாம் சன்மார்க்க சங்கத்தை துவங்கி 50 ஆண்டுகள் நிறைவாகி 51வது ஆண்டில் இன்று நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தீபம் மரக்கட்டளையுடன் நாம் 25 ஆண்டுகளாக அருமையாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இணைந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பணிகள் வேறு இடத்தில் இருந்தாலும் தீபத்துடன் தொடர்பில் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் 360 நூல்கள், ஒரு வட்டத்துக்கு 360 டிகிரி, அதில் 180 தாக்கங்களாக இருக்கும், 180 ஆக்கங்களாக இருக்கும். அதனால்தான் ஒரு வட்டத்துக்கு 360 டிகிரி என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் ஒரு ஆண்டுக்கு 365 நாட்களை கணித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்த 360க்கும் 360 நூல்களை நாம் செய்திருக்கிறோம். 6000 அருட்பாவுக்கு தெருட்பாய் என்று 6000, அதற்கு பக்கத்திலேயே உரைநடையாக, பாட்டுக்கு உரைநடையாக கொடுக்காமல் பாட்டுக்கு பாட்டாகவே, அந்த பாட்டை படிச்சிங்கன்னாவே அருட்பாவினுடைய பொருள் புரியும்படியாக உரை செய்திருக்கிறோம். அது 6000 பாடல்கள். அதே போல் திருமந்திரம் 3000க்கு 3000 அருமந்திரம் என்று எழுதியிருக்கிறோம். திருவாசகத்துக்கு அந்த 600 சில்லறைக்கும் 600 தேனரு அந்த திருவாசகம் என்று எழுதியிருக்கிறோம். திருக்குறளுக்கும் அப்படியே எழுதியிருக்கிறோம். இதை திருக்குறளில் 250 குறள்களை தூர்தர்ஷனில் பதிவு செய்து விட்டுவிட்டோம். ஐயா, சாகா கல்வி பற்றி வள்ளலார் என்ன சொல்றாரு? இந்த உலகுக்கு சாகா கல்வியை கொடுப்பதற்கே வந்தவர் வள்ளல் பெருமான். சாகாத கல்வியிலே தலை காட்டி கொடுத்தீர், தடையறியா கால் காட்டி தரம்பெறவும் அளித்தீர், போகாத புனலாலே சுத்த உடம்பினராம், புண்ணியரும் நன்னறிய பொதுநிலையும் தந்தீர். இது வள்ளல் பெருமானுடைய பாடலினுடைய கருத்து. சாகாத கல்வியிலே தலைகாட்டி கொடுத்தீர். முதல்ல மனுஷன் பெற வேண்டிய வந்ததே எது அப்படின்றத 4 வள்ளல் பெருமான் சொல்லுவார். 1 ஏம சித்தி. ஏம சித்தி அப்படின்னு சொன்னாக்கா, ஏமம்னா பொண்ணு, பொன் செய்யும் சித்தி அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மருந்து எந்த தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றுமோ அந்த மருந்து இந்த அழியும் உடம்பை அழியாமல் ஆக்கும். இது ஏம சித்தியினுடைய மொதல். இந்த கான்செப்டை தெரிஞ்சாக்கா அவன் என்ன பண்ணுவான், இந்த அழியும் உடம்ப அழியாம ஆக்கக்கூடிய சாகா கல்வியை அறிவான் என்பதாகும். சாகா கல்வியில தலையை காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். தலை அப்படின்னு சொன்னாக்கா, சாகா கல்வியில தலை எதுனாக்கா இதயம், மார்பு பாகம். இது சாகா தலை உள்ள இடம். இப்போ பாருங்க, இதனுடைய சிறப்பை இன்னும் சிறப்பாக சொல்றார் பாருங்க. சாகா தலையில் வலப்புறம் ஒரு நாடி இருக்கிறது, நமது நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கிறது என்று சொல்லுவார். எல்லோரும் ஸ்பைனல்ல இருக்கிறதாக எல்லா சித்திரங்களும் சொன்னாங்க. சாமி என்ன பண்ணுவாரு, நமது நாபி முதல், தொப்புள் பாகம் முதல், நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கின்றது. அது புருவ மத்தியில் வளைந்து ஒரு ஜவ்வு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது நம்முடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஏற்பட்ட அந்த சாகா கல்வியை பற்றி விவரமா சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஜோதிக்கொடி ரகசியம். அதுல ஒரு ரகசியத்தை இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். நம்முடைய மார்பக பகுதியில மார்பக குழி ஆண் பெண் இருபாலருக்கும் பொது. அப்படிப்பட்ட இந்த பகுதியில் இருந்து அந்த கொடியினுடைய நரம்பில் ஒரு
ஒரு பகுதி வலதுபுறம் 5 தலையுடைய நரம்பாக, இது போல 5 தலையுடைய நரம்பாக வல மார்பகத்தின் கீழ் உள்ள இருக்கு. அது அசைந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு நிமிடத்திற்கு 62 முதல் 72 ஒரு நிமிடத்துக்கு அந்த இயக்கத்தை 72 முறை அசையக்கூடியதாக இருக்கிறது. இது அக்னி பைக்கு ஆதாரத்தை உண்டாக்குகின்றது. அக்னி பையில தான் உயிரே இருக்கு. அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவார். இது 5 தலையுடையதனால ஐங்கரன் என்று சொல்லுவார்கள். இது தத்துவம். அதற்கடுத்து இடது மார்பகத்தின் கீழ் 6 தலையுடைய நரம்பு இருக்கின்றது. அந்த நரம்பு இது ஒரு நிமிடத்திற்கு 40 முறை அசைந்து கொண்டிருக்கிறது. 40 முறை அசைந்தால் நீங்க எழுந்திரலாம், உட்காரலாம், எதையும் பிடிக்காம. நீங்க 40ன்றது 30ஆக குறைஞ்சதுன்னா பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்திரணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்துற வரும். நரம்பு தொகுதிகள் சரியாக வேலை செய்யாது. 30க்கும் கீழே 25 போச்சுன்னா பேராலிசிஸ் வந்துவிடும் எல்லோருக்கும். இப்படி 40க்கு மேல போச்சோம்னா, நான் 45 போனா கை உதறும், 50 போச்சுன்னாக்கா தலையும் ஆடும். அதனாலது பம்பு சொன்ன பேர்களுக்கு வந்தது மல்லாட்டம், வந்த ஆட்டம் இல்லாத தலை ஆட்டமும் வந்தது, பல்லாட்டமும் வந்தது அப்படின்னு சொல்லுவார் சாமி. அதனால பம்பு பேசாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, சாகாத கல்வியை கத்துக்குங்க என்று சொல்லி சாகா கல்வியில சாகா தலையை காட்டிவிட்டார். சாகா தலையில் இந்த இரண்டும் இந்த மையத்தில் தொடர்பு கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் யோகிகள் சொல்லும் பொழுது கீழ் மூலாதாரத்திலிருந்து பேசுவாங்க. வள்ளல் பெருமான் மேல் மூலாதாரத்தை பேசுகின்றார். அதன் பிறகு இங்கே புருவ மத்தியில இது மைய மூலாதாரம், இது மேல் மூலாதாரம், இது உச்சி மூலாதாரம் என்று யோக நிலைகள்ல வள்ளல் பெருமானாரை போல் மிக துல்லியமாக வகுத்து கொடுத்து அந்த ஒவ்வொன்றுத்திலையும் 6 ஆதாரங்கள்லயும் அவ்வாறு இருந்ததை வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்தார். அதனால்தான் ஜோதி மலை மீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியே இருக்கிறது. அந்த ஒரு பகுதியை பார்த்தோம்னாக்கா எல்லா ஞானிகளும் அதுக்குள்ள வந்து அடங்கிடுவாங்க. ஜோதி மலை ஒன்று தோன்றிட்டு அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி, அம்மா வீதி உண்டாச்சுதடி, வீதியில் சென்றேன வீதியின் நடு ஒரு மேடை இருந்ததடி அப்படின்னு நடுக்க அந்த பாட்டு போகும். இந்த சாகாத தலைய இன்று நாம் தெரிந்து கொண்டோம். இந்த சாகாத தலை நமக்கு தாண்டி வேகாத கால், அதையும் தாண்டி போகாத புனல், இந்த போகாத புனலால சுத்த உடம்பு வரும் என்று சொல்லுவார். இப்படியாக அது உயர்கல்விகளை தனித்தனியாகவே ஒவ்வொன்றும் பற்றி நாம இனி வரும் காலங்களில் பார்ப்போம். ஐயா, வள்ளலார் போல ஞானிகள் வரவேற்கப்படுவதோட காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு இறைவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு அடியார்களை அனுப்பி அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அந்த அருளை பெறுவதற்கு வழியை வகுத்து தருவதற்காக அனுப்பப்படுகின்றவர்கள். அதனால்தான் அவரே சொல்லுவார், என்னை ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லுவார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் திருத்தி சகத்தே சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே என்னை இந்த யுகத்தை வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். பொதுவாக இறைவன் இறையருள் ஞானிகளை இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வகையான ஞானிகளை அனுப்பி அவர்களால் அந்த இடத்தில் நியாயம் தர்மங்கள் நிலைநாட்டப்படுகின்றது. அருள் பெறுவதற்கு அது வழியாக அமைகிறது. அந்த வகையில் அருட்பிரகாச வள்ளலாரை இந்த யுகத்தில் இறைவன் அனுப்பிய காரணத்தை இந்த பாடலால் நாம் அறிந்து கொண்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் மாயையால் சம்பந்தப்பட்டவங்க. அவங்களுடைய மனசில் அருளை பதிப்பதற்காக சில நடைமுறை பழக்கங்கள் வழக்கங்களாகும், வழக்கங்கள் ஒழுக்கங்களாகும், ஒழுக்கங்கள் உயர்வை தோற்றுவி. அந்த காரணத்துக்காக இந்த உலகத்துக்கு ஞானிகளை வருவிக்கின்றார்கள், இறைவன் வருவிக்கிறார். அந்த வகையில் வள்ளல் பெருமான் இந்த நிலவுலகத்துக்கு 5/10/1823 நிலவுலகில் வந்து 50 ஆண்டுகள் 3 மாதம் 25 நாட்கள் இந்த நிலவுலகில் இருந்து அழியாத இந்த தேகத்தை அழியாத தேகமாக ஆக்கி கொண்டார்கள். அவர் வழி வருகின்றோம். அவர் பணியை நமது தெய்வத்தோடு நாம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா, ஒரு சாதாரண மனிதன் அருளை பெறணும்னா அவன் என்னெல்லாம் செய்யணும்? அருள் என்பது ஆண்டவருடைய தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுடைய தயவு. அந்த அருளை பெறுவதற்கு முதல்ல ஜீவர்கள் எல்லாம் ஜீவகாருண்யம் இருந்தால்தான், ஜீவ தயவை கொண்டுதான் கடவுள் தயவாக விளங்கக்கூடிய அருளை பெற முடியும். ஜீவர்கள் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே முதலாக இருக்கின்றது. ஜீவகாருண்யம் என்றால் ஜீவ தயவு. நாம் எல்லாம் ஜீவர்கள், ஜீவிக்க வந்தவர்கள். நாம ஒருவருக்கு ஒருவர் எவ்வுயிர் தீரலும் என் உயிரெனவே எண்ணினல் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வருமிடையூற்றை அகற்றியே அச்சனிக்கிடவும்
செவ்வையுற்றுனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கள்ளிப்பால் அழிவுறாதிங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்த வள்ளலாருக்கு இருந்த ஒரு பெரிய விருப்பம் என்னன்னு இந்த பாட்டில் சொல்லிட்டார். எல்லா உயிர் திரளையும் எவ்வுயிர் திரளும் என்னுயிரெனவே. நமக்கு ஒரு துன்பம் வராமல் எப்படிலாம் நம்ம காப்பாற்றிக்குவோமோ அதுபோல இன்னொரு ஜீவருக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சனி கிடவும். அந்த பயத்தை போய்க்கணும், அதுக்கு வந்த பயத்தை போய்க்கணும். செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி. இறைவனை பலகாலம் தோத்தரித்தலால் தான் இறையருளை பெற முடியும். இந்த உடம்பை பொன்னாக மாத்துறதுக்கு, ஒளி தேகமாக மாத்துறதுக்கு 7 ஃபார்முலா இருக்கு. அந்த 7 ஃபார்முலா ஒரு பாட்டு என்னன்னாக்கா அந்த தோத்தரித்தல், இறைவனை நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து கூடியது ஒரு ஃபார்முலா. அந்த ஒரு ஃபார்முலாவை 7 ஃபார்முலாவையும் நம்ம விரிவாக பிறகு பார்ப்போம். அதில் செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி. இறைவனுடைய ஆனந்தம் நமக்கு இறங்க உணர்ந்து போனாக்கா நமக்கு நம்முடைய தேகமே ஆனந்த நடனமிடும். அதனை சொல் சிவ சிவ என்று கூத்தாடி. ஒவ்வொரு கள்ளிப்பால் சந்தோஷத்தினால அது வரும். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை அப்படின்னுவார் திருமந்திரத்தில். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை. கூடியவாறே குறியாய் குறித்தறிந்து என் ஊடு நின்றான் அவன் தன்னருள் உற்றே என்று சொல்லுவார் திருமந்திரத்தில். அதற்கேற்ப இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வள்ளலாருடைய அந்த வள்ளலார் இறைவன் இங்கே அனுப்பி வச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா ஜீவ காருண்யம். அந்த ஜீவகாருண்யத்தினால ஜீவதயவால் பெரிய தயவாக விளங்கக்கூடியது அருள். அந்த அருளை பெறுவதற்கு இது முதலாக இருப்பதனால இதை முதல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து தான் முதல்ல சாப்பாட்டை துவங்குவோம். அதுபோல் அப்புறம்தான் சாலிட் ஃபுட்ஸுக்கு போகும். திட உணவுகளுக்கு தான் 1 வருஷத்துக்குள்ள படிப்படியாக கொடுப்போம். அதுபோல் அரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜீவகாருண்யமே அவசியம். அப்படின்றதுனால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த உயிரிறக்கம்ன்ற ஒரு தலைப்பில் வள்ளலார் மூலம் இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தார். அதனால் ஞானிகள்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுன்னாக்கா அந்தந்த பகுதிகளிலையும் அவரவர்கள் அந்தந்த பகுதி மக்கள் இன்பமடைவதற்கு வழியாக துணையாக இருந்தார்கள். இது கருணை பெருந்தொழிலில் வரும். தயவு, கருணை, இரக்கம்னு 3 வார்த்தை சொன்னீங்க. இந்த 3 வார்த்தை தான் வள்ளலாரோட முக்கியமான வார்த்தைகளாக இருக்குது. இந்த வார்த்தைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தயவு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு அம்மா ஒரு கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இருந்தாக்கா உடனே நமக்கு தயவு. உடனே என்ன பண்ணுறோம், அந்த அவங்களுக்கு இடம் விடுறோம். தயவு. கருணை அப்படின்னு சொல்கிறோம். நாம் வயோதிகர்களாக இருந்தால் நாம் எழுந்து விட முடியலன்னா கூட கொஞ்சம் நகர்ந்து இடம் உடையக்கூடியது. நம்மளால் முடியாது. நமக்கு தயவு செய்யணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் நம்மளால் முடியலன்னாலும் 3 பேர் சீட்டில் இன்னும் கொஞ்சம் நகர்ந்தாக்கா 4வது ஆள் உட்காரணும். அது கருணை. இரக்கம் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாமே பார்க்கறது, இதை தாண்டி அப்பாற்பட்டது. அப்படியே எழுந்துக்கிறது. குழந்தைய வச்சுருக்காங்க, முதியோர்கள், இவர்களை பார்க்கும்போது அந்த இரக்கம் அப்படியே அந்த அரக்க குணத்தை மாற்றிடும். இரக்கன்றது அரக்க குணத்துக்கு எதிரானது. அந்த இரக்கம் வந்த உடனே ஒரு ஆபத்தில் ஒரு ஜீவன் துக்கப்படும் என்று அறிந்த போதும்னா பாருங்கள், கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதே கஷ்டம். அதில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த இரக்கம் வந்துடணும். இரக்கம் நீங்கில் என் உயிர் நீங்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த 3க்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பொருள் அதனுடைய இரக்கத்தினுடைய துவக்கம்தான் அந்த தயவு. அடுத்து அதனுடைய வளர்ச்சி தான் கருணை. அதனுடைய செயல்பாடு தான் இரக்கம். இதனுடைய பொருளை முதல்ல மனசில் பதிச்சுக்குவோம். ஐயா, துக்கப்படும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செஞ்சா அதுதான் ஜீவகாருண்யமா? அது மட்டுமே அல்ல, அது ஜீவகாருண்யத்தினுடைய ஒரு அங்கம். ஜீவகாருண்யம்னாவே அடுத்த உயிர்களுக்கு துன்பம் வரும்னாக்கா அதுக்குள்ளே எல்லாமே அடங்கி போச்சு. பசியால் துன்பம் இருக்குது. இப்போ நிற்கிறதுக்கு அந்த அமர்றதுக்கான இடம் கிடைச்சாக்கா அதில் ஒரு சுகம் இருக்குன்றது. அதுக்கடுத்து அதுங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் அதுக்குள்ள அடங்கி விடுவதனால தயவுல அந்த விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போனவன் அல்ல, கெட்டுப்போனவன் எல்லாம் விட்டு கொடுத்தவன் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் முதல்ல மனசில் நமக்கு இடம் இருந்துன்னாக்கா இதெல்லாம் படிப்படியாக அதனுடைய வளர்ச்சியில் பூரணத்துவம் பெறும்.
ஐயா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு பேசும்போது சொன்னீங்க. அந்த அருட்பெருஞ்சோதினா யார் ஐயா? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. இது மகாமந்திரம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். பேருபதேசத்தில் தான் இந்த மந்திரத்தை எடுத்து தருகிறார். எனக்கு இறைவன் எடுத்து கொடுத்தது அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஆ தமிழ் எழுத்தின் முதல் எழுத்து. ஆ என்ற ஒரு எழுத்துக்குள்ளவே எத்தனை மகாசக்திகள் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் அருமையாக உரை நடையில் படமே போட்டு ஊன்றல்னா அப்படி தொடருது. முதல்ல புள்ளி ஆவ ஆரம்பிக்கிறதுக்கு ஊன்றல், அப்புறம் கீழ்வரல், சுழித்தல், மேலேறல், கீழ்வரல், மடித்தல், அப்படியே மேலும் கீழும் போய் ஆ முடியும். அதுக்கு உள்ள மகாசக்திகள் 13 மகாசக்திகள் உள்ளே அமர்ந்திருப்பதை அவர் குறித்திருக்கிறார். அதுபோல மற்ற எழுத்துகளுக்கும் அந்த மகாசக்திகள் இருந்திருக்க வேண்டும். அதை தான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகின்றார். அருட்பெருஞ்சோதி தனித்தலைமை கடவுளை குறித்து கூறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அது. அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துக்கு பூர்வம் திரம் உத்தரோத்தரம் என்று இருக்கின்றது. அதை இப்ப உங்களுக்கு ஒன்னா கொடுத்துட்றேன். இதை க்ளோஸ் அப்ல நீங்க இந்த உலகத்துக்கு கொடுத்துருங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுவார். இந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றதுக்கனுடைய பொருளை இந்த அட்டவணையில் நீங்கள் பொதுவாக உணர்ந்து கொள்ளலாம். இதை விரிவாக ஒரு நாள் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தின் பெருமைன்றதை பற்றி பிறகு பேசுவோம். நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, ஏன் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார் என்றால், அருட்பெருஞ்சோதி மொத்தம் 8 எழுத்து. அது 8 திக்குகளில் இருந்து வரக்கூடிய பகைகளையும் உன்னை நிக்கிரகம் செய்துவிடும். அருட்பெருஞ்சோதி அட்டமா சித்திகளை தரக்கூடியதாக இருக்கும். தனிப்பெரும் கருணை நவக்கோள்களுடைய தாக்கங்களிலும் இருந்து நம்மை காத்துவிடும். அருட்பெருஞ்சோதி அஷ்ட கர்மம், அஷ்ட யோகம் என்று இருக்கிறது. அஷ்ட கர்மங்களை முதலில் நீக்கியது. இப்போ அந்த யோக சித்திகளை எல்லாம் தரக்கூடியதாக அமைகின்றது. அதனால்தான் ஜோதி கொடியில் பாட்டில் அருமையாக இந்த நிலைகளை விளக்கியிருக்கிறார். அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது. முதல்ல அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தையே எப்படி சொல்லணுன்ற முறைகள் இருக்கின்றது. முதல்ல இது போல் எல்லோரும் கேட்கும்படியாக சொல்லணும். ரெண்டாவது மாதத்தில் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றதற்கு ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் மகாசக்திகள் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள் முதல்ல சிலிர்த்தெழச் செய்யும். அதன் பிறகு அதில் தோன்றி அருளும். எழுத்தறிந்து தமை உணர்ந்த யோகர் உள்ளத்து அமர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவார். இறைவனை ஒரு எழுத்தினுடைய பொருளறிந்து அதை மந்திரமாக்கி சொல்லும் போது அதனுள் இருக்கக்கூடிய மகாசக்திகள் வெளிப்படும். அதனால் அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நம்ம சொல்லும்போது இப்போது வார்த்தைகள் எப்படி வெளிவருகிறது என்று சொன்னால், நமஸ்கார மண்டபம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த நமஸ்கார மண்டபத்தில் இந்த காற்றினுடைய அசைவுகள் சென்று மோதி அங்கிருந்து ஒலியாக வெளிப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த அருட்பெருஞ்சோதி என்று சொன்னால், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு இயேசு சொல்லுவார். அதை சாமியும் சொல்லுவார். தட்ட வேண்டிய இடம் எது, கேட்க வேண்டியது என்ன, எந்த இடம் அப்படின்னு சொல்லுவார். இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்னு சாதாரணமாக ஒரு சொல்லி கொண்டிருந்தால் அவனை சுற்றி ஒரு வைப்ரேஷன் உண்டாகிவிடும். அதுக்காக இந்த மந்திரத்தை நாம் சர்வசதா காலமும் சொல்லுவோம். இதையே நீங்கள் கிழக்கு நோக்கி சொன்னால் இம்மை இன்பங்கள் முற்றிலும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இதே மந்திரத்தை நீங்கள் மேற்கு நோக்கி சொன்னால் மறுமைக்கும் கிடைத்துவிடும். இதே மந்திரத்தை வடக்கு நோக்கி நீங்கள் உட்கார்ந்து ஜபம் செய்வீர்களே ஆமாகில் உங்களுக்கு அறிவு சித்த சுத்தியை கொடுத்து இந்த அறிவு விளக்கங்களை எல்லாம் கொடுத்துவிடும். இதுவே நீங்கள் தெற்கு நோக்கி சொன்னால் சாகா கல்வியை கொடுத்துவிடும். சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால தான் இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் கொடுத்த இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கின்றோம். ஐயா, ஒரு சாதாரண மனிதன் அருளை பெறணும்னா அவன் என்னெல்லாம் செய்யணும்? அருள் என்பது
ஆண்டவருடைய தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுடைய தயவு. அந்த அருளை பெறுவதற்கு முதல்ல ஜீவர்கள் எல்லாம் ஜீவகாருண்யம் இருந்தால்தான், ஜீவ தயவை கொண்டுதான் கடவுள் தயவாக விளங்கக்கூடிய அருளை பெற முடியும். ஜீவர்கள் அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே முதலாக இருக்கின்றது. ஜீவகாருண்யம் என்றால் ஜீவ தயவு. நாம் எல்லாம் ஜீவர்கள், ஜீவிக்க வந்தவர்கள். நாம ஒருவருக்கு ஒருவர் எவ்வுயிர் தீரலும் என் உயிரெனவே எண்ணினல் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வருமிடையூற்றை அகற்றியே அச்சனி கிடவும் செவ்வையுற்றுனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கள்ளிப்பால் அழிவுறாதிங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்த. வள்ளலாருக்கு இருந்த ஒரு பெரிய விருப்பம் என்னன்னு இந்த பாட்டுல சொல்லிட்டார். எல்லா உயிர் திரளையும் எவ்வுயிர் தீரலும் என் உயிரெனவே. நமக்கு ஒரு துன்பம் வராம எப்படி எல்லாம் நம்ம காப்பாத்திக்குவோமோ அதுபோல இன்னொரு ஜீவருக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவ்வுயிர்களுக்கு வருமிடையூற்றை அகற்றியே அச்சனி கிடவும். அந்த பயத்தை போக்கணும், அதுக்கு வந்த பயத்தை போக்கணும். செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி. இறைவனை பலகாலம் தோத்தரித்தலால் தான் இறையருளை பெற முடியும். இந்த உடம்பை பொன்னாக மாத்துறதுக்கு, ஒளி தேகமாக மாத்துறதுக்கு 7 ஃபார்முலா இருக்கு. அந்த 7 ஃபார்முலா ஒரு பாட்டு என்னன்னாக்கா அந்த தோத்தரித்தல், இறைவனை நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து கூடியது ஒரு ஃபார்முலா. அந்த ஒரு ஃபார்முலாவை 7 ஃபார்முலாவையும் நம்ம விரிவாக பிறகு பார்ப்போம். அதில் செவ்வையிற்றுனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி. இறைவனுடைய ஆனந்தம் நமக்கு இறங்க உணர்ந்து போனாக்கா நமக்கு நம்முடைய தேகமே ஆனந்த நடனமிடும். அதனை சொல் சிவ சிவ என்று கூத்தாடி. ஒவ்வொரு கள்ளிப்பால் சந்தோஷத்தினால அது வரும். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை அப்படின்னு திருமந்திரத்தில். ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெரும் தன்மையை. கூடியவாறே குறியாய் குறித்தறிந்து என் ஊடு நின்றான் அவன் தன்னருள் உற்றே என்று சொல்லுவார் திருமந்திரத்தில். அதற்கேற்ப இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வள்ளலாருடைய அந்த வள்ளலார் இறைவன் இங்கே அனுப்பி வச்சதுக்கே காரணம் என்னன்னு கேட்டாக்கா ஜீவ காருண்யம். அந்த ஜீவகாருண்யத்தினால ஜீவதயவால் பெரிய தயவாக விளங்கக்கூடியது அருள். அந்த அருளை பெறுவதற்கு இது முதலாக இருப்பதனால இதை முதல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து தான் முதல்ல சாப்பாட்டை துவங்குவோம். அதுபோல் அப்புறம்தான் சாலிடு ஃபுட்ஸுக்கு போகும். திட உணவுகளுக்கு தான் 1 வருஷத்துக்குள்ள படிப்படியாக கொடுப்போம். அதுபோல் அரிய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜீவகாருண்யமே அவசியம். அப்படின்றதுனால இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை அந்த உயிரிறக்கம்ன்ற ஒரு தலைப்பில் வள்ளலார் மூலம் இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்தார். அதனால் ஞானிகள்லாம் இந்த உலகத்துக்கு வர்றதுன்னாக்கா அந்தந்த பகுதிகளிலையும் அவரவர்கள் அந்தந்த பகுதி மக்கள் இன்பமடைவதற்கு வழியாக துணையாக இருந்தார்கள். இது கருணை பெருந்தொழிலில் வரும். தன்னை உணரச் செய்தல், ஒவ்வொருத்தரையும் தன்னை உணரச் செய்தல். மனிதன் யார்? மனிதன் என்ற வார்த்தைக்கே பொருள் உண்டு. மண் ப்ளஸ் இதன். மண் என்றால் நிலை பெற்ற, இதன் என்றால் பக்குவி. நிலையான நிலை பெற செய்ய தகுதியுடையவன் தான் மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிகளை அறிந்து நடந்து அந்த பேரின்பத்தை பெறவே வந்தவன். அதனால் மனிதனுடைய சிறப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் இதை போல உட்காரக்கூடிய தகுதியை பெற்றவர். நமக்கு ஸ்பைனல் கார்டு 90 டிகிரியில் இருக்கு. மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் 45 டிகிரியில் தான் இருக்கும். மனிதன் ஒருவன் மாத்திரம் உட்காரும் தகுதியை பெற்றவன். அடுத்து மனிதன் 7 விதமான வித்தியாசங்களை பெற்றவன். அதில் 1 ஸ்பைனல் கார்டு, உட்காரக்கூடிய தகுதியை பெற்றவன். மனிதன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நெற்றியில் ரோமம் கிடையாது. இப்போ பாருங்க, மனுஷன் எந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நெற்றியில ரோமம் இருக்காது. ரோமம் இல்லாத ஜீவர்கள் மாத்திரம்தான் இந்த அருளை அடைய முடியும். இறைவனுடைய பேரருளை நேரடியாக இந்த பிறவியிலேயே பெற முடியும். அதற்கு அடுத்தது மனிதனின் ஒருவனுக்கு மாத்திரம்தான் முதல்ல மலத்துவாரா இருக்கும், அப்புறம் சலத்துவாரா இருக்கும். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் முதல்ல சலத்துவாரா இருக்கும், பிறகு மலத்துவாரா இருக்கும். அதுக்கு அடுத்தது மனிதன் மாத்திரம்தான் இனவெருத்திக்கு ஆணோ பெண்ணையோ
நேருக்கு நேர் சேர முடியும். மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பெண்களை பின்புறமாகத்தான் சேர்ந்து இனவருத்தி செய்யும். மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் சிரிக்க முடியும். இந்த 84 லட்சம் யோனிகள்ல மனுஷன் ஒருத்த மட்டும்தான் சிரிக்க முடியும். மற்ற ஜீவராசிகளுக்கு சிரிப்பு வராது. அழுதல் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் அழியும் உடம்பு அழியாமல் மாற்றக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறான். அதனால் இந்த உலகத்தில் வந்த மனிதர்கள் அனைவரும் பேரின்பத்தை காலமுள்ள பொழுதே பெற்றாக வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய கருத்தாக இருந்து இந்த உலகத்தில் சன்மார்க்கத்தை அந்த நெறியை உலகுக்கு தந்தார். அந்த கருத்துக்களைத்தான் இன்றைய காலகட்டத்தில் உலக மக்களுக்கு எளிமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஜீவ காருண்ய ஒழுக்கம். அந்த பிரதானமானது வள்ளல் பெருமான் சொல்லுவார், இதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய உச்சம். ஒரு ஆபத்தில் ஒரு ஜீவன் துக்கப்படும் என்று கேட்டபோதும், துக்கப்படுவதை கண்டபோதும், துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு உயிருக்கு உண்டாகும் இரக்கமே அந்த கருணை, இரக்கம், தயவு, ஜீவ காருண்யம், அதுவே ஆன்ம ஒழுக்கமாக ஆகும் என்று வள்ளல் பெருமான் கூறுவார். இப்படிப்பட்ட இந்த ஜீவகாருண்ய பணியை இந்த உலகுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டியதே இன்றைய அத்தியாவசியமான பணியாக உலகில் இருக்கின்றது. அதையே நம்முடைய தீபம் அறக்கட்டளை அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் மனித பிறப்பில் மனிதன் பெற வேண்டியது தலையாயமாக இருக்கக்கூடிய ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு பெரும் உதவியாக இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கிறது. இந்த அரிய பணியை நமது தீபம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஐயா, இந்த மகா மந்திரத்தை எப்போ சொல்லணும், எங்கே சொல்லணும்? அப்புறம் நம்மளோட தீபம் ட்ரஸ்ட்டில் காலையில், மதியம், இரவு 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. அந்த 3 வேளை சாப்பாடுக்கு முன்னாடியும் நம்ம இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த கூட்டு பிரார்த்தனைனால என்ன பலன்? ஒரு மந்திரத்தை தனி இடத்திலிருந்து சொன்னால் 1 பங்கு பலன். அதுவே ஆற்றிடை குளக்கரையில் இருந்து சொல்லும்பொழுது 100 மடங்கு பலன். அதுவே ஒரு கூட்டு பிரார்த்தனையாக அமைஞ்சி எவ்வளவுக்கு எவ்வளவு அங்கே ஆன்ம நேயர்கள் கூடுகிறார்களோ அவர்கள் வாயால் இந்த கூட்டு பிரார்த்தனையில் செல்லும்போது கோடி பலன் கிடைக்கும். அதனால் நம்ம தெய்வத்திலையும் சரி, மற்ற எல்லா இடங்கள்லையும் வழிபாட்டுகளில் அந்த கூட்டு பிரார்த்தனைகளை வைக்கும்போது கோடி புண்ணியத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக காலை வேளையில் அந்த இந்த பிரபஞ்சம் 5 பூதங்களால் ஆகியிருக்கு. டோட்டல் யூனிவர்ஸ் மேட் பை 5 எலிமெண்ட்ஸ். அதில் காலையில் அதிகாலை 3:36 இருந்து 6 மணி வரை, காலை 6 மணியிலிருந்து 8:24 வரை ஆகாய போதத்தின் ஆட்சி காலமாக விளங்குது. அதனால நம்ம தெய்வத்தில் காலை பூஜை பண்ணும்போது ஆகாய போதத்தின் காலமாக இருக்கின்றது. அந்த காலத்தில் செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் முற்றிலும் சென்டம் சென்டம் சென்டம்னு சாமி சொல்லுவார். அந்த அற்புதமான அந்த நேரங்களை எல்லாம் சாமி தொகுத்து இந்த பிரபஞ்சம் இதுவரை அறியாத ரகசியத்தை சொல்லி இருக்கிறார். அதனால அந்த அதிகாலை அப்படின்னு சொன்னாவே 2லேருந்து காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலை தான் அதிகாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாலையிலையும் அந்த ஆகாய பூதத்தினுடைய காலம் 3:36 அதிகாலை 3:36 6 மணி வரைக்கும் 2 மணி அந்த 24 நிமிஷம் ஒரு ஜாமம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காலத்தில் அந்த அதிகாலை நேரத்தில் அற்புதமான அந்த வழிபாட்டை நாம் செய்கிறோம். அதுவே காலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் 8:24 வரைக்கும் ஆகாய பூதமே ஆக்ட் பண்ணுது. அதுவே 2 ஷிஃப்டை மெயின்டைன் பண்ணுது. அதன் பிறகு வாயு பூதம் வரும், அதன் பிறகு அக்னி பூதம் வரும். 8:24 8:24 அதாவது 2:24 கூட்டிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்க, உச்சிகால பூஜையை நம்ம பண்றோம். உச்சிகாலை பூஜை பண்ணும் பொழுது 10:48 முதல் 1:12 வரைக்கும் அந்த அக்னி பூதத்தினுடைய ஆட்சி காலம். அக்னி பூதம் ஒரே ஷிஃப்ட் பகல்ல அந்த 10:48 to 1, அதே போல இரவுல 10:48 to 1. இந்த காலங்கள்ல அக்னி பூதம் சாகா தலையிலிருந்து செயல்படுறதுனால அந்த காலத்துல சாகா தலையை ஆகிய இதயத்துல ஆபரேஷன் பண்ணாக்கா ஃபெயிலியர் ஆயிடும். ஆகினால இதை நான் மருத்துவர்களுடைய மாநாட்டில் பேசும்போது சித்தர்கள் கூறிய இந்த ரகசியத்தை சொன்னபோது ஃபெயிலியரான லிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அந்த 10:48
1-12 வரைக்கும் ஓப்பன் சர்ஜரி பண்ணதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது இயற்கையோடு இணைந்த ஒரு ரகசியம். அதனால உச்சிகால பூஜையை நம்ம 1 மணிக்குள்ளாம் படைக்கிறோம். அந்த நேரத்தில் பண்ணக்கூடியது பூரா அந்த இதயத்தோடு சமர்ப்பணம் செய்கின்றோம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு. அது கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் போது மிக மிக நல்ல ஒரு பலன்களையே நம்மை சார்ந்தவர்களுக்கும் பெற்று தருகின்றோம். அதே போல மாலை பூஜையும் சரி, அந்த மாலை 3:36 6 மணி வரை, 6 8:24 வரை பூமி மண்பூதத்தினுடைய ஆட்சி காலம். அதுவும் ஒரே நேரத்தில் 2 ஷிப்ட அந்த பூதத்துக்கு ஆட்சி காலம். இதையெல்லாம் வள்ளல் பெருமானாருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உணர்த்தி இந்த பிரபஞ்சத்தை அறியாத இதுவரைக்கும் ஏடகத்தே எழுதாத மறைகள் எல்லாம் இன்னும் ஏட்டுக்கே வராத்தெல்லாம் என்னுள்ளத்தே கனிந்து எழுதுவித்த என்னுரிமை பதியே. இறைவனே சாமி விண்ணப்பிச்சு நன்றியை செலுத்திக் கொள்கிறார். அதனால இந்த கூட்டு பிரார்த்தனைகள் நம்முடைய தீபத்தில் அந்த குறித்த நேரத்தில் அந்த பிரார்த்தனையை செய்துதான் உலகுக்கு நன்மையும் தருகின்றோம், உயிர்களுக்கு பசிப்பிணியையும் நீக்குகின்றோம். ஐயா, தீபத்துல அடிக்கடி உணவு முறை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. வள்ளலார் உணவு முறையை பற்றி என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் புறப்புற உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. புறப்புற உணவு பூமியில் கிடைக்கிற உணவுகளை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லா உயிர்களுக்கும் பொது. அதனால இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறார். மேலே ஏறி சத்திசத்திர்கள் வரைக்கும் படிப்படியாக அந்த 4 வகை உணவுகளை சொல்லுவார். புறப்புற உணவு இது, புற உணவு தேவர்கள், அகப்புற உணவு ஐவராதிகள், அக உணவு சத்திசத்தர்கள். இவர்கள் உண்ணுகின்றார்கள். எந்த உணவை உண்ணாதவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படிப்பட்ட நிலையில புறப்புற உணவுல என்ன நன்மை தீமைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்ம அறக்கட்டளையில் அப்படியே சத்துவ ஆகாரங்களை தான் தரணும். சத்துவ ஆகாரங்கள் அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாக பூமிக்கு மேலே விளையக்கூடிய உணவுகள் பூரா சத்துவ உணவுகள் தான். பூமிக்கு கீழே விளையக்கூடியது கந்த மூல வர்க்கங்கள் எல்லாம் தாமச குணங்களை தான் கொடுக்கும். கார வகைகள் எல்லாம் ராஜச குணங்களை கொடுக்கும். மனுஷன் ஏன் செத்துட்டான்னு பார்த்தாரு சாமி. ராஜச உணவையும் தாமச உணவையும் சாப்பிட்டதுனால செத்துட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். இது 50 வருஷம் வரைக்கும் அவனுக்கு ஒத்துழைக்கும். 50க்கு பிறகு பிருத்திவி அப்பு நெருங்கும், அப்பு தேய்வு நெருங்கும். இப்படி படிப்படியாக மனுஷனுக்கு மரணம் வந்துடும். அதனால் ஆகார வகைகளில் புறப்புற உணவுல சத்துவத்தை தரக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி நம்ம தீபத்திலேயே சத்துவ உணவுகளை தான் இந்த உணவுக்கு கொடுக்குறோம். இன்னும் சுத்த சத்துவ உணவு என்று இருக்கிறது. அந்த சுத்த சத்துவ உணவை உண்டால் இந்த உடம்பு அவருடைய தேகம் ஒளி தேகமாகவே மாறிவிடும் என்பதைக்கு நமது வள்ளல் பெருமானே சாட்சி. இப்ப சைவம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த 2 உணவையும் சாப்பிட்றவங்களுக்கு உண்டான தனிப்பட்ட பண்புகள் ஏதாவது இருக்குல்ல? அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது என்னென்ன பண்புகள் ஐயா? கண்டிப்பா பூமிக்கு கீழே விளையிறதே தாமச குணங்கள் தூக்கத்தை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும். இப்படியாக தாமசங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது பூமிக்கு கீழே விளையிற உணவுகளே. இப்போ பூமிக்கு மேலே விளையக்கூடிய உணவுகள்லையும் சில தாமசங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த தாமசங்கள் என்ன உணவுகள் என்பதை வள்ளல் பெருமான் உலகவர்களுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார். நம்மளை போல பக்குவிகளுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார். இந்த உடம்பையே வேதிச்சுக்கணுன்ற பக்கம் அதிபக்குவிகளுக்கு ஞானிகளுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டார். அதுல மாமிச உணவு தாமசத்திலையும் கடை தாமசமான ஒரு உணவு. எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு செடியே கூட ஒரு நாள் எனக்கு ஒரு அன்பர் கேள்வி கேட்டார். பால் சைவமா அசைவமானு கேட்டார். எனக்கு அது வரைக்கும் சைவம்னு தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஏன்னு சொன்னாக்கா வள்ளல் பெருமான் சொல்வார், கன்றுக்கு ஒருவாறு பால் விட்டு கறந்து உண்ணவும் அப்படின்னு சொல்றார். கண்ணுக்குட்டிக்கு தேவையான அளவு பால் விட்டு மிச்ச பால் வீணா போடக்கூடாது, அதை நீ கறந்து சாப்பிடலான்னு சொன்னார். இதை நான் சொன்ன உடனே ஒரு பால்காரர் கோச்சுக்கிட்டாரு. சாமி எஸ்ஆர்னு ஒன்று தான் நான் கேட்டேன். அவர் என்ன சொல்றார், சைவமா அசைவமான்றது தான் கேட்டேன் அப்படின்னார். உடனே நான் சாமி கிட்ட விண்ணப்பிச்சேன். சாமி இதுக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க சாமி, இது வரைக்கும் நான் பால் சைவம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் எனக்கு சொன்னார், முட்டாள், இது வரைக்கும் சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்து விட்டாய். நீ சாப்பிட்ற தாவர உணவுகளில் கூட அசைவம் இருக்குது, சைவம் இருக்குது. என்ன சாமி? அவர் சொன்ன வார்த்தையை குறிச்சிக்கங்க, மனசில் பதிச்சுக்குங்க. எஜ்ஜீவனையும் இம்சிக்காமல் எதன் முதலையும் அழிக்காமல் அதிலிருந்து பெறப்படும் அனைத்தும் சைவம் சொல்லிட்டார். பசுவுக்கு பால் கறக்கலைன்னாக்கா வேதனை தான். அது கண்டு குடிச்சு மிச்சம் போனது விட்டுட்டாலும் தவறு தான். அதை நம்ம எடுத்துக்கிறதுல தவறில்லை, ஏன்னா இம்சை பண்ணல. அதே போல் ஒரு காய்கறியை உடச்சிக்கிற செடியிலேருந்து அது இம்சை இல்லை, அது இம்சை அல்ல. எதன் முதலையும் அழிக்காமல் வேரோடு நீ கீரையை பிடுங்கி சாப்பிட்டினா கூட
கீரையை வேரோடு பிடுங்கி சாப்பிட்டாலும் அதன் முதலை அழித்து விட்டோம், அதை சாவடிச்சிட்டோம், அது தாமசம்ட்டார். அப்போ நம்ம ஒரு உயிரை கொல்லலாமா? தாவரத்தையே கொல்லக்கூடாதுன்னு சொல்றார் வள்ளல் பெருமான். ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டாக்கா அதிதாமசத்தை தரும். இந்த பிறப்பு உனக்கு விடிவுக்கு தராது. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதன்றே என்று முளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்றுமில்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்னே. ஆகினால இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஒரு ஜீவனை கொன்று இன்னொரு ஜீவனுக்கு பசியாற்றுவிப்பது இறைவனுக்கு சம்மதமே இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். அதனால் கண்டிப்பாக அந்த தாமச ஆகாரங்கள் நம்முடைய ஜோதி கொடியினுடைய அனுபவத்தை இந்த பிறவியில் தராது. அதனால தான் சாமி சொல்றார், உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கே உரைத்தானை, உணரார் பாட்டை கொல்லானை, என் பாட்டை குறிகொண்டானை, கொல்லாமை விரதமென கொண்டார் தம்மை தள்ளானை. இந்த வார்த்தையை பார்த்துங்க, கொல்லாமை விரதமென கொண்டார் தம்மை தள்ளானை, கொலை கொலைகள் தள்ளாதாரை தழுவானை, யான் புரிந்த தவறு நோக்கி எள்ளானை, இடர் தவிர்த்து இங்கு என்னை ஆண்ட எம்மானை கண்டு கழித்து இருக்கின்றேனே. இந்த பாட்டில் கரெக்டாக சொல்லிட்டார், கொலை கொலை தள்ளாதாரை தழுவானை. அதனால கொலை கொலை நம்ம தவிர்த்து இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதை பற்றி கவலை இல்லை, விட்டுடுவோம். இப்போ இந்த பிறவையிலேயே அழியும் உடம்பு அழியாமல் ஆக்கிக்கணும்னாக்கா இப்போ பாருங்க, உலகத்துக்கே தெரியாத ஒரு பெரிய ரகசியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எல்லா உயிரினமும் மாமிசத்தால் தான் ஆகியிருக்கிறது, எல்லாருடைய உடம்பும் மாமிசத்தில் தான் ஆகியிருக்கின்றது. இந்த உடம்பு அழியக்கூடிய தன்மை உடையது. இப்படிப்பட்ட அழியும் தன்மையும் அழியாத தன்மையாக மாற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அதை வள்ளல் பெருமானாருக்கு உணர்த்தி இந்த உலகத்துக்கு சென்று கொடு அப்படின்னு கொடுத்துட்டார். முதல்ல மணிவாசகருக்கு இருன்னு சொன்னதை எப்படி இருக்கணுமோ அப்படி காட்டி கொடுத்தார். மணிவாசகர் இருந்தார், இந்த பிறவையில் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டார். அது அவரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு க்ளூவை கொடுக்கறதுக்கோசம் அருணகிரியை அனுப்பினார். அருணகிரிக்கு இருன்றது எப்படி அப்படின்றார், சொல்லற சும்மா இரு அப்படி என்றார். ரெண்டாவது க்ளூவை கொடுத்தார், அங்கே இருன்றதை காட்டினார், இங்கே எப்படி இருக்கணுன்றதை சொன்னார். சொல்லற சும்மா இரு, பேசாத, மௌனத்தை செய். மௌனம் 7 வகைப்படும். அந்த மௌனம் 7 வகைப்படும்ன்றதை வள்ளல் பெருமானுக்கு இறைவன் உணர்த்தினார். அதை உங்களுக்கு இனிவரும் காலங்களில் அந்த மௌனங்களே எத்தனை வகைப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம், காட்டுவோம். அப்படிப்பட்ட அந்த உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கே உரைத்தானே, உணரார் பாட்டை கொல்லானை, என் பாட்டை குறிகொண்டானே, கொல்லாமை விரதமென கொண்டார் தம்மை தள்ளானை. யாரெல்லாம் மாமிசத்தை விட்டுட்டாங்களோ அவங்கள கைவிட மாட்டார். கைவிடேல் என்னையே உன்னையே நம்பின என்னையே, கைவிடேல் என்னையே என்பதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது நமது தீபம் அறக்கட்டளையில். சத்துவ ஆகாரங்களையே தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சுத்த சத்துவ ஆகாரங்கள் இருக்கின்றது. சுத்த சத்துவத்தை ஆகாரத்தை ஒருவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் உண்பாரே ஆனால் அவருடைய தேகத்தில் அமுதங்கள் ஊறும். அந்த சாற்றை உங்களுக்கு நான் காட்டுறேன். வள்ளல் பெருமான் சொல்லிட்டார், சத்துவத்தை உண்ணக்கூடிய இல்லறத்தானாக இருந்தால் அவனுக்கு நாக்கில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமுதம் ஊறுன்ற, அவன் திருமணமே செய்யாமல் பக்குவியாக இருந்து இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த விந்துவை காத்திருப்பானே ஆனால் விந்துவின் மீது உள்ள கடவுளின் நாவி அவன் உடம்பில் இருந்து இந்த தேகத்தை மாற்றுகின்றது. அது கீழ்நிலை சுக்கிலம் மேல்நிலை சுக்கிலமாக மாறி அமுதங்கள் நாவில் ஊறுகின்றது. நாவில் ஊறுகின்ற அந்த அமுதங்கள் இந்த உடலை மாற்றுகின்றது. அதனால்தான் போகாத பொன்னலாய் சுத்த உடம்பெனராம் என்று சொல்கிறார். பொன்னல்னா தண்ணி, போகாத பொன்னல்னாக்கா வெந்து, போகாத பொன்னலாலே சுத்த உடம்பெனராம். அதால் தான் சுத்த உடம்பே பெற முடியும். அதனால் சந்தான விருத்திக்கு மாத்திரம்தான் விந்துவை பயன்படுத்த வேண்டும் என்று அற்ப சந்தோஷங்களுக்கு அல்ல அப்படின்னு சாமி சொல்லுவார். எஃப்டியை கொண்டு போய் தலையில் வச்சார் இறைவன். எஃப்டிக்கு நீங்கள் அதிகம் பணத்தை போடாமல் நீங்கள் தினம் எடுத்து செலவு பண்ணக்கூடிய சிற்றின்பத்திற்கே நீங்கள் செலவு செய்து விட்டீர்கள் என்று சொல்லுவார். அதனால் சத்துவ ஆகாரங்கள், சுத்த சத்துவ ஆகாரங்கள் என்று 2ஆக பிரிக்கிறார். ராஜசாகாரம், தாமச ஆகாரம் என்று ஆரம்பத்தில் சொல்லிட்டார். அது எல்லாருக்குமே சொல்லிட்டார். யாரெல்லாம் கார வஸ்துக்களை அதிகமாக சாப்பிட்டாலும் அவர்களுக்கு குறைஞ்சி விட்டான், ராஜசம் தான் வரும், கோபம் தான் வரும். அப்புறம் தாமசங்கள் புளிப்பு. அதனால தான் சாமி சொல்லுவார், உப்பு சேர சேர உப்பினால் நரைமீறும், புளியால் திரைமீறும் அப்படின்வாங்க. உப்பு சாப்பிட சாப்பிட நிறை வந்துடும், 96வது தத்துவம் ஓட்டை விழுந்து போடும், இந்த உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி 43 ஃபார்முலா சொல்லுவார்.
சாகா கல்வியில் அந்த 43 ஃபார்முலா ஒரு ஃபார்முலா. உப்பை கட்டி உண்டால் தேகம் நீடிக்கும். ஏன் எல்லாருடைய உடம்பு நிற்காமல் போச்சுன்னா, கண்ணா நீ சாப்பிட்ற உப்பு பச்சை உப்புடா கண்ணா, பச்சை உப்புன்னா கடலில் இருந்து எடுத்த உப்புடா கண்ணா, பச்சை உப்பை தின்றதனால் தாட்டிகமாய் ஞானம் போச்சு. கண்களை தீபத்தில் வைத்து கடவுள் நிலைகளை பெற வேண்டும். அப்படி நீ பெறுவாயானால் இந்த சுவற்றுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அத்தனையும், ஏன் அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடியதையும் இந்த கண்கள் எக்ஸ்ரே நிலையை பெற்றுவிடும். இந்த கண்கள் எக்ஸ்ரே நிலையை பெறுவதற்காகத்தான் வடலூர் பெருவழியில் வள்ளல் பெருமானார் 7 திரைகளை அமைத்து அந்த திரைகள் ஒவ்வொரு திரையும் நீக்கும் போது என்னென்ன இந்த உடம்புக்கு கிடைக்கும், இந்த கண்ணுக்கு கிடைக்கும், இந்த கண்களால எப்படி பார்க்கும் என்ற சொல்லக்கூடிய அந்த 10 இடங்கள்ல முதல் இடமா இருக்கக்கூடிய கண்கள்ல மனசை வச்சு உண்மையை உணர்ந்து கொள்ளணும். அதன் பிறகு இந்த உண்மையை உடலாலும் உயிராலும் ஒன்றிய மனிதனுக்கு உதவக்கூடிய ஜீவகாருண்ய பணிகளை செய்பவனுக்குத்தான் அது பிரகாசப்படும் என்பதனால்தான் நம்முடைய தீபம் அறக்கட்டளையே எளிதாக செய்ய முடியக்கூடிய அந்த ஜீவகாருண்ய பணியை நமது தீபம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவகாருண்ய செயலால தான் கருணை உண்டாகும். அந்த கருணையால் தான் கருணை கடவுளை அன்பெனும் பிடியுள் அகப்படும் முலையே, அன்பெனும் குடில் புகும் மரசே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை பதிவு அருட்பாவை எடுத்தீங்கன்னா பகுதியே அன்பை பத்தி தான் முதல்ல பேசுவார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுவோம். அதனால முதல்ல காணும் உயிர்களை எல்லாம் அந்த உயிர்கள்ல கடவுளை காணக்கூடிய ஒரு உணர்வை அறிவித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்க வருவிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவு அடுத்தவர்களுக்கு உதவுங்கள். இருப்பதை பகிர்ந்து உண்போம். ஜீவகாருண்ய ஒடுக்கத்தினுடைய உச்சத்துல 3வது பாகத்துல ரொம்ப 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 நுணுகி போவார். அந்த நுணுகி போகக்கூடிய நிலைகளை கோர்வையாக பார்க்கும்போது ஜீவகாருண்யத்தினுடைய வல்லபம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நம்ம பார்ப்போம். அதனால எல்லாம் செயல்கூடாத போனதுக்கு காரணம் என்னன்னா, சத்துவ ஆகாரம் சாப்பிடல. சத்துவ ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உனக்கு சத்துவ குணம் வந்திருக்கும். சத்துவ குணத்தினால உன்னுடைய மனம் கட்டுப்படும். கட்டுப்பட்ட மனத்தை கடவுள் உள்ள இடத்தின் 10 இடங்கள்ல ஒரு இடம் உன்னுடைய கண்ணுல வச்சு அந்த கண்ணு கொண்டு போய் இந்த தீப ஜோதியில முதல்ல வச்சு உடலுக்குள் இருப்பதை படிப்படியாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாம் செயல்கூடக்கூடியதுக்கு முதல் பகுதி. 2வது பகுதி இறைவனை நம்ம தோத்திரம். ஏன் அன்னதானத்தின் போது தோத்திரம் பண்றேன்னு அருமையா கேட்ட அந்த வள்ளால் உன்னை பாட பாட வாய்மணக்குதே, வஞ்சவனைகள் என விட்டோடி தலைவணங்குதே, எள்ளாலுனது புகழை கேட்க செவிநயக்குதே, என் தாய் தயவை எண்ணுந்தோறும் உளம் இயக்குதே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படின்றார். அதனால அவர் என்ன சொல்றாரு, பக்கவாத்தியங்கள்லாம் இல்லாம மனம் உருகி ஆடுக அப்படின்னு சொல்லுவார். அப்படி செய்தா மனசு பக்கவாத்தியங்கள் இல்லாம பண்ணும்போது மனம் அதில் குவிகின்றது, பாடலில் குவிகின்றது. அது போல செய்யணும். கடவுள் புகழை பக்தியுடன் பாடணும். அப்படி பாடிக்கிட்டே இறைவன் உள்ள இடங்களில் மனதை வைத்து நீ செய்தினாக்கா இந்த மனசும் அன்புருவாகி விடுகின்ற. அப்படிப்பட்ட இந்த அன்புருவமான இந்த தேகத்தோட ஆரவாரமற்ற சூழ்நிலையில் பக்கவாத்தியங்கள் உட்பட ஆரவாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இல்லாம எளிமையாக ஆரவாரமற்ற சூழ்நிலையில் மன நெகிழ்ச்சியுடன் சொல்லக்கூடிய பொருள், பாடலினுடைய பொருள் மனத்தை உருக்கும். அப்படிப்பட்ட அந்த மன நெகிழ்ச்சியுடன் தோத்திரம் செய்க. அப்படி செய்தினா இதுதான் உண்மையான வழிபாடு. இந்த வழிபாட்டை நீ செய்தினாக்கா செய்து கொண்டே தன்னுடல் பொருள் ஆவியுடன் பிறரையும், அததான் நம்முடைய தீபம் அற்புதமா செய்யுது. நம்மை பிறரையும் நற்பணியில் இணைத்து கொண்டு பர ஜீவகாருண்யத்தை இயற்றுவோமே. ஆனால் எல்லாம் செயல்கூடும். அப்படியே ஏற்பட்டவர்களுக்கு சிறு துரும்பும் ஓர் 5 புரியும் அப்படின்னு சொல்லுவார். அதனால எல்லாம் வல்லான் தன்னையாக எல்லாம் வல்லவனாக இருக்கக்கூடிய இறைவனை ஏத்த வேண்டும் என்றால் போத்த வேண்டும். எதிரில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு பசியாயிருந்தால் பசியை நீக்க வேண்டும். இச்சை, எளிமை, பயம், கொலை முதலியவற்றால் அவர்கள் பாதிக்கப்படுவார்களே, அவர்களுடைய அந்த துன்பத்தை நீக்கிக் கொண்டு இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு எல்லாம் செயல்கூடும் என்பதை அறிகின்றோம். அதே மாதிரி வரும்போது வள்ளலார் சில பக்கத்திலேயே ஒரு கொடிமரம் இருந்துச்சு. அந்த கொடி மரத்தோட தாற்பயம் என்னையா? அற்புதம் அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதம் அற்புதமே என்று சொல்லக்கூடிய அற்புதமான கொடிமர தத்துவம் நம்ம உடம்புல. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன், நம்முடைய நாபி முதல் புருவ மத்தி ஈராக
ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி வள்ளல் பெருமான் தான் சொன்னார், மற்ற எந்த ஞானிகளும் சொல்லல. எல்லோரும் அந்த 6 ஆதாரங்களும் கீழ் மூலாதாரத்தில் இருந்து புருவமத்தி வரை 6 ஆதாரத்தையும் பின்புறம் உள்ள அந்த எலும்பில்தான் காண்பிக்கப்பட்டது, முதுகுத்தண்டில்தான் காண்பிக்கப்பட்டது. ஆனால் வள்ளலார் வேறாக சொல்லுகின்றார், நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடியை குறிச்சத்தான் அதை புறத்தில் காட்டக்கூடியதான் அது. எப்படி அந்த நாடியின் நுனியில் 1/4 பங்கு பொன்மை 3/4 பங்கு வெண்மை உள்ள ஒரு ஜவ்வு இருக்கின்றது, அது மறைத்து இருக்கின்றது. அந்த இடத்துல ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மா ஒரு சிற்றணு. அந்த சிற்றணு கோடி சூரிய பிரகாசம் உடையது. கோடி சூரிய பிரகாசம். இப்போ இந்த விளக்கெல்லாம் 100 வாட்டு 500 வாட்டுன்னு தான் சொல்கிறோம். அது கோடி சூரிய பிரகாசம் உடையது. அது 1/4 பங்கு பொன்மை 3/4 பங்கு வெண்மை. அப்படிப்பட்ட அந்த ஆன்மா அணுவை மறைக்க 7 திரைகள், மொத்தம் 9 சொல்லுவார். அது ஒரு திரையே 2ஆக இருக்கிறதாக சொல்லுவார். அது பச்சை திரை 2 கூறுகளை உடையதாக அந்த திரை. அதனால தான் அந்த அக்னி அங்கே இருக்கிறதுனால தான் இந்த பாருங்க, நெற்றியில் மட்டும்தான் ரோமம் கிடையாது. இந்த புருவ மத்தியில் இதில் இருக்கும், இது புருவம், இது புருவத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இந்த உச்சி வரை இந்த பகுதியில் ஆன்மானு இருக்கிறதுனால கோடி சூரிய பிரகாசம். ஒரு சூரிய பிரகாசத்தையே நம்மளால் தாங்க முடியல, கோடி சூரிய பிரகாசத்தையே பார்க்க முடியும். அப்படியே ஏற்பட்ட அற்புதமான அது அங்கே இருக்குது. அந்த அனுபவத்தை பெறுவதற்குத்தான் நீ இந்த உலகத்துக்கு வந்த. இறையை அறிந்து அம்மயமாதல். ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரியா ஏம சித்தி அந்த தகர வித்தை வகர வித்தை என்றதில் உடம்பை பொன்னாக்கும் முறை. சாகா கல்வி இந்த தேகத்தை நிலைக்க செய்யக்கூடியது. அதனுடைய அடுத்த வளர்ச்சி தத்துவம் 96 கடந்தால். அதனால தான் வள்ளல் பெருமான் கூட சொல்லுவார், குளிர்ச்சியாகப்பட்டது அத்தனையும் மனுஷனை கொன்னுடுவார். ஆமாம், சித்த வைத்தியமே கூட சிங்கி அப்படின்ற ஒரு பாஷானா இருக்குது. அது ரொம்ப கூலிங்கானது. அது குளிர்ந்து கொள்ளும், கூலிங்கே கொன்னுடுவார். இந்த தத்துவம் 96 ஏன் அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார் சுடுநீர் குடி அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அவையார் கூட சொல்லுவார் சனி நீர் ஆடுன்னு சொல்லுவாங்க. சனின்னாக்கா கருமை, சனியினுடைய நிறம் கருமை. கருமையான தண்ணியை குடினாங்க. நாம் குடிக்கிறதெல்லாம் இப்போ குடிக்கிற தண்ணி, பாட்டில் தண்ணி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லா சத்துமே நீரில் இல்லாத போயிடுச்சு. நீர் அப்படின்றத பற்றி மட்டும் வள்ளலார் சொன்ன ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் அதை பற்றிய ரகசியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணியில் 3 குணங்கள் இருக்கும். அதில் விஷம் 1, பூதம் 2, அமுதம் 3 அப்படின்னு சொல்லுவார். சிலிர்ப்பாகிய விஷம் தண்ணிக்கு மேலே இருக்கும். அது இந்த தத்துவம் 96 வீணாக்கிடும். அதுக்கு அடுத்து அதுக்கும் கீழே இருக்கிறது பூதம், அது தத்துவம் 96 காப்பாற்றும். அதுக்கு அடுத்து கீழே அமுதம் இருக்கும். அந்த அமுதம் இந்த உடம்புல உயிரை நிலைநிறுத்தும், பிராண சோர்வை போக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் சுடு நீரைத்தான் குடிக்கணும். ஆறி போயிருந்தால் கூட சுடு தண்ணியை குடிச்சிக்கலாம் அப்படின்றது தெரியுது. அதனால் நாம் சன்மார்க்கத்தில் மேலே ஏறணும் போது அந்த சன்மார்க்க கருத்துக்களை மனசில் பதிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதுதான் நம்ம சன்மார்க்கத்தில் மேலேற்றும். அப்படின்றதுனாலேயே இந்த கருத்துக்களை மனசில் பகிர்ந்து கொள்வோமாக. ஐயா, சிற்சபை, பொற்சபை, ஞான சபை, இது 3க்கும் உண்டான விளக்கம் என்ன ஐயா? அதிபக்குவிகளுக்கும் அதிஞானிகளுக்கும் தேவையான பதில் இது. இருப்பினும் அனைவர்களுக்கும் தேவை. சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சி, சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதன் பேச்சு, இப்பெரிய இவ்வுலகில் என்னை நீ ஏச்சி, என் பிறவி துன்பம் எல்லாம் இன்றோடே போச்சு, கையறவில் அது நடு கண் புருவ பூட்டு. எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நடுக்கண் மூடி இருக்குன்னு சொன்னாங்க. இவர் சாமி சொல்றார், கையறவுன்னா மறைப்பு. கையறவில் அது நடு கண் புருவ பூட்டு, அதை கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு, ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு,
ஆடுவதென்றே மறைகள் பாடுவது பாட்டு. சூப்பர் சூப்பர். நம்ம ஐயா சாதாரணமானவைகளை அசாதாரணமானவைகளை கொடுத்துட்டார். நீ கேட்டுட்ட. இது வரைக்கும் சிற்சபை தெரியாமல் தான் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இருப்பினும் சாமிக்கு காட்டி கொடுக்குறார். சிற்சபையே பார்க்கல, அவர் பொற்சபையும் பார்க்கிறார். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமேனதாச்சி. சிற்சபை பொதுவாக வெளியில் இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, புருவமத்தி அதுதான் சிற்சபை. புருவமத்தின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? புருவமத்தி பொட்டு வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வச்சு தான் ஏமாந்து போயிட்டாங்கன்னே சொல்கிறாரு வள்ளலார். இப்போது அந்த பாட்டை நான் சொல்ல போகிறேன். மண் புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து என் புருவாய் தவம் புரிவார் எல்லாரும் ஏமாக்க. என்ன? மண் புருவ நடுமுதலாம் மனம் புதைத்து, இதில் தான் மனசை வச்சாங்களாம். என் புருவாய் சாப்பாட்டை விட்டுட்டாங்க, தூக்கத்தை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. அதனால என் புருவாய் தவம் புரிவார் எல்லாரும் ஏமாக்க. இப்படி உட்கார்ந்து இருந்தா அத்தனை பேருங்க ஏமாத்திட்டார். இப்போ எப்படி வாங்க போறாருன்னு சொல்ல போறாரு. அன்புருவம் பெற்று அருளுருவம் அடைந்து இன்புருவம் ஆயினையே எழில்வாத ஊரிரையே. ஆனா புரியல. அன்புருவம் பெற்று அருளுருவம் அடைந்து இன்புருவம் ஆயினையே எழில்வாத ஊரிரையே. மணிவாசகரை பார்த்து இந்த பாட்டை சொல்றார். அன்புருவம் பெற்றதுன்னாக்கா சர்வசதாகாரம். அன்புருவத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு ஒரே நடிகர் வள்ளலார். அன்புருவம் அப்படின்னு சொன்னாக்கா அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா. இப்போ இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நீங்க ஏரோட்ராம் போறீங்க, ஒன்னும் வெளிநாடு போயிருந்தான், 5 வருஷம் பொறுத்து திரும்பி வரான். ஏரோட்ராமில் பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? அண்ணனை பார்த்த உடனே அழுவீங்க. அண்ணனை இவ்வளவு நாள் 5 வருஷம் படிக்க போயிருந்தான் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவீங்க. அதுதான் அந்த ஊற்றிழும் கண்ணீர் அதனால் உடம்பு முழுதும் நனைந்து நனைந்து. இது அதுபோல் அந்த இறைவனை பார்த்துட்டீங்கன்னாக்கா, பார்க்கணுன்னாக்கா எப்படி இருக்கணும், பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் சொல்கிறார். அதான் சிற்சபை இது அல்ல அப்படின்னு இப்போது மணிவாசகரை பார்த்து வள்ளலார் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், கடவுள் பிரகாசம் 10 இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதில் முதல் இடம் கண்கள் அப்படின்னு சொன்னேன். கண்களில் இறைவனுடைய பிரகாசம் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சத்தையே கண்ணொளி காண்கின்றது, மன ஒளி நினைக்கின்றது. ஐயா, தீபம்ல மதிய உணவு எப்பவுமே வாழை இலையில தான் போடுறாங்க. வாழை இலையோட காஸ்ட் அதிகமா இருந்தாலும் வாழை இலையில கொடுக்கறதுக்கான ஏதாவது தாற்பயம் இருக்கா? கண்டிப்பாக. நாம் உண்ணும் கலங்கள், உண்ணும் உணவின் கலங்கள்னாக்கா தட்டுகள். மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே குணம். மண் தட்டில் சாப்பிட்டாலும் பொன் தட்டில் சாப்பிட்டாலும் ஒன்று. எல்லாரோடையும் பொன் தட்டில் சாப்பிட முடியாது, மண் தட்டில் சாப்பிடணும். அதே போல ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. அதில் வாழையினுடைய இலையினுடைய அதிசிறப்பு என்னன்னு சொன்னா முத்தோஷங்களையும் சமப்படுத்த. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. முத்தோஷங்களையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு கலத்தில் தான் பாருங்க, கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் சரி அந்த உணவை வாழை இலைகளில் பரிமாறம் செய்து வாழை இலையினுடைய ஸ்பரிசத்தோடு சாப்பிட்டாக்கா முத்தோஷங்களை சமப்படுத்தும். இன்னொன்று, இந்த வாழை இலையை அறுக்கிறதுக்கு முன்ன இந்த வாழை இலையில அப்படியே வளைச்சி அந்த நாட்டில எல்லாம் தொன்னை குத்திடுவாங்க. தொன்னை குத்திட்டாங்கன்னாக்கா காலையில் போய் பார்த்தா அந்த வாழை இலை தொன்னையில் பனித்தண்ணி இருக்கு. அந்த பனித்தண்ணியை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வடித்து அதை கொண்டாந்து வச்சு சாமி அதை சாப்பிடக்கூடிய முறையை சொல்கிறார். அதை சாப்பிட்டாக்கா பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணும்ன்ற இன்னர் பாடிஸ். இது வெளியில் இருக்கிறது கை கால் முகம், இதெல்லாம் வெளியில் இருக்கிற பாகங்கள். இன்னர் பாடிஸ்
ஹார்ட், லங்ஸு, லிவர் போன்ற அத்தனை பாகங்களும் நீடிக்கும் செய்யும் அப்படின்றார். அந்த அமுதத்தில் புறப்புற அமுதமாக விளங்கக்கூடிய பனிநீர், ஆமா பனிநீர், அதுவும் வாழை, தென்னை இவைகளின் மீதுள்ள பனிநீர் திரிதோஷத்தையும் போக்கும், உடம்பை நீடிக்க பண்ணும் இத்தன்மை வாய்ந்தது. இது இன்னும் ஒட்டுன்றாரு. இந்த உடம்புல எது ஒட்டி வச்சிருக்குது உயிரை அப்படின்னு சொன்னாக்கா ஆகாரம்தான் உடம்புல உயிரை ஒட்டி வச்சு. அதனால தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வள்ளல் பெருமான் முதலாக எடுத்துக்கொண்டதுக்கே காரணம். இந்த உடம்புல உயிர் நிற்கணும்னு சொன்னாக்கா சாப்பிட்டா தான் உடம்புல உயிர் நிற்கும். அதுக்காக தான் முதல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எடுத்துக்கிட்டார். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரோம். அதே போல் இந்த உடம்புல உயிரை ஒட்டக்கூடியது இன்னும் உணவு மட்டுமல்ல, உணவோடு சேர்ந்த அந்த நீரும். 5 உணவுகளை தான் பொதுவாக எல்லாருக்குமே தெரியாது. நமக்கு சாலிட் ஃபுட்ஸ், திட உணவுகள் தான் தெரியும். அதை 20% சாப்பிட்றோம். திட உணவுல 20% நம்ம சாப்பிட்றோம். ஆனா அதனுடைய நன்மை தீமைகளை பகுத்தறிஞ்சு சாப்பிடல. திரவ உணவுக்கு 20% இருக்கு. திரவ உணவுல 20% சாப்பிடல. நம்ம திரவ உணவுல 10% கூட சாப்பிடலாம். 1 பால், 2 இளநீர், 3வது நீர். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அல்லது பழங்களுடைய ஜூஸ், இதுங்க தான் தெரியும். ஆனா என்னென்ன மூலிகையினுடைய ஜூஸ் என்ன பண்ணுன்றது தெரியாது. அதை சித்தர்கள் மற்றும் அறிந்தார். அதுக்கு அடுத்து வெப்ப உணவு. வெப்ப உணவு சூரியனிலிருந்தும் நமக்கு ஒரு உணவு கிடைக்கிறது. அதுதான் ஸ்டார்ச் தயாரிக்க தாவரங்கள் எடுத்துக்குது. எல்லா தாவரங்களும் நமக்கு தேவையான உணவு தான் அது ஸ்டார்ச்சை தயார் பண்ணி வெப்ப உணவில் அது தயார் பண்ணுது. ஆனால் நம்ம வெப்ப உணவை முழுசாக உண்ணல். எப்படி வெப்ப உணவை உண்ணணும்னா அதுக்கு சாமி சொல்லியிருக்கக்கூடிய நுணுக்கத்தை, ஒன்று தீபத்தில் இருந்து பெறக்கூடிய அந்த வெப்ப உணவு, யாகத்திலிருந்து பெறக்கூடிய வெப்ப உணவு, நேரடியாக சூரியனிலிருந்தே பெறக்கூடிய வெப்ப உணவு. சாயங்காலத்தில் யாரெல்லாம் குளிர் காய்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் கிடையாது. காலையில் யார் 8 மணிக்குள்ளே தான் உடம்பை சூரிய வெளிச்சத்தில் காட்டுறாங்களோ அவங்கெல்லாம் நோயாளிகள். அதனால் காலையில் 8 மணி வரைக்கும் உடம்பை காட்டாதேன்னு சொல்லுவாங்க சித்தர்கள். வள்ளலாரும் அதை ஆமோதிக்கிறார். சாயங்காலத்தில் வெயிலில் 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள அந்த வெயிலில் உலாவனாக்கா நமக்கு தேவையான சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் கிடைக்கும். அதனால் அதை நம்ம எடுக்கணும். இது வெப்ப உணவு. காற்றுணவு. காற்றுணவில் நம்ம 2% தான் எடுக்கிறோம். இன்னும் 18% எடுக்க துப்பு இல்லை நமக்கு. அதனால் செத்து போயிட்டோம். சாமிக்கு இது ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம். அதனால தான் சாகா கல்வியில் கையை பிடிச்சி காமிச்சாரு. கண்ணா கையெல்லாம் வீணா விட்டுடாதரா கண்ணா அப்படின்னு. எப்பவும் அந்த ஒடுக்கத்தில் கொண்டாந்துரு. இடது நாடியை வலது நாடியில் செலுத்து, வலது நாடி நடுநாடிக்கு போயிடும். நீ அற்புதமான கேள்வி கேட்ட. கேள்வியில் என்னன்னா சிற்சபை, பொற்சபை, சுத்தஞான சபை அப்படின்வார். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு, சித்தர்களும் முத்தர்களும் பேசுவதென் பேச்சு, இப்பெரிய இவ்வுலகில் என்னை நீ ஏச்சு, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு அப்படின்னு சொல்லுவார். சூப்பர் சூப்பர் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் அவரை தவிர வேறு யாராலையும் முடியும். சிற்றபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு. சிற்றபை தான் எல்லோருடைய திருவடிகள் என்று குறிப்பிட்டு விட்டோம். திருவடிகள் தான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது. புறத்தில் புறச்சிற்சபை. ஆனால் அகச்சிற்சபை வேறு. அகச்சிற்சபையைத்தான் வடலூரில் சாமி தெற்கே பார்த்து அமைத்து கொடுத்தார். நம்ம உடம்புக்கு இன்னை வரைக்கும் அப் டு டேட் சாமி சொல்கிற வரைக்கும் உடம்புக்கு திக்கு தெரியாமல் தடமாடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமாம், உலகத்துக்கு திக்கு சொல்லிட்டோம். நம்ம உடம்புக்கு திக்கு எதுனாக்கா சொல்ல தெரியாமல் இருக்கின்றோம். நம்ம உடம்புக்கு கிழக்கு முகம், முதுகு மேற்கு, தலை தெற்கு, கால் வடக்கு. இந்த உடம்புக்கே திக்க சொல்லிட்டார். அதனால தான் சாமி சயின்டிஸ்ட் சைன். அதனால தான் இந்த உடம்பை 50 வருஷம் 3 மாதம் 25 நாளில் சுத்தமாதி முத்தகத்தை அவர் எடுத்து காண்பிச்சிட்டார். 47வது வயசுலேயே அவருக்கு நம்ம தண்ணி குடிச்சே ஆகணும். 40 நிமிஷத்துக்கு 4 வினாடிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். 1 2 காற்று வெளியே போச்சு, 1 2 காற்று உள்ளே போச்சு, 4 வினாடிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். இது கண்ணுக்கு தெரியாமல் எல்லா உயிரினமும் செய்து கொண்டிருக்கணும். 40 நிமிஷத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். தண்ணி 100 மில்லி தண்ணி குடிச்சே ஆகணும். ஒரு நாள் ஒன்றுக்கு 6 லிட்டர் தண்ணி ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியப்படுகின்றது. இது விஞ்ஞானம் சொல்லுகின்றது. இப்படி ஏற்பட்ட அந்த திரவ உணவை 20% முழுசாகவே நம்ம அனுபவிக்கல. அதனால் சாமி சொல்லிட்டார், கண்ணா நான் சொல்கிறதில் கொஞ்சம் கருத்து வச்சுக்கிட்டா கண்ணா, அதனால் நீ அதை எடுத்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது
வெளிப்புறமத்தி திருவடிகள் என்று அறிந்துவிட்டோம். அதுவும் வெளிச்சிறு சபை உள்ளே சிற்சபை கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்து பண்ணாக்கின் நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் ஊடே அமைந்த வழிகாட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறு எண்ணுவார். உலகத்தில் எல்லாம் தூங்குனவெல்லாம் செத்தான், துஞ்சினார் செத்தாரில் வேறல்ல. தூங்குனவெல்லாம் செத்துட்டு வாண்டா. தூக்கம் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு மரணம் உண்டு. எப்படியே ஏற்பட்டவங்க அந்த தூக்கத்தை நீக்கக்கூடிய வழிகளை சாமி சொல்லுவார். ஆகார வகைகளில் அப்படியே 36 ரகசியத்தையும் சொல்லிட்டார். இந்த 36 கடைபிடிச்சுன்னாக்கா ஆன்ம தத்துவம் 36 நீ கடந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுங்கெல்லாம் இனி வருங்காலங்களில் அவைகளின் ரகசியங்களையும் பார்ப்போம். இந்த ஆகார வகைகளில் தாண்டி திரவ வகைகளில் வரும்போதும் வெப்ப வகைகளில் வரும்போதும் காற்று வகையில் வரும்போதும் காற்றுல 2 சாந்தாண்டா நீ பயன்படுத்தினேன்றார். ஆமாம், காற்று தரையிலிருந்து 21 அடி வரைக்கும் எல்லா கலவையும் உள்ள காற்று, 21 அடியில் இருந்து 60 அடி வரை இருக்கக்கூடிய காற்று நமக்கு தேவையான காற்று. அந்த காற்று அந்த அடியில் தான் காற்றுல பூமியில் இருக்குது. அதனால் இந்த வாயிற்படிகளில் கூட பாருங்கள் 3 அடி வரைக்கும் வாயிற்படிகளில் மஞ்சள் பூசுவார்கள். டர்மரிக்கை பூசுனாங்க. விஷக்காற்றுகள் 3 அடி வரைக்கும் கீழே தான் இருக்குது. அது வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு அந்த வெப்பத்திலேயே அது போயிடணும் அப்படின்னு வச்சாங்க. ஆக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் குடியிருக்கிறவங்களுக்கு இவ எப்போவுமே நல்ல காற்றுகளே மேலே வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்படி சாமி எல்லாருக்குமே வாய்க்குமா அப்படின்னுட்டோம். அறிவுள்ளவன் அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த 2% காற்ற அந்த 20% நம்ம பெற்றே ஆகணும். இந்த காற்றுல 80% நைட்ரஜன் தான் இருக்கின்றது. நம்ம வெளியில் இருக்கிற காற்றுல எவ்வளோ கலந்துருக்குது, என்ன கலந்துருக்குன்னா நைட்ரஜன் 79% கலந்துருக்கிறது. 21% தான் மற்ற காற்றுக்கள். 21%ல் 19% பிராணவாயு இருக்கின்றது. மற்ற 1% மற்ற எல்லா வாயுக்களும் இருக்கின்றது. அப்படியே ஏற்பட்ட காற்று கடலின் கீழ் நீ கிடந்து காலனை கவிவிட்டாய் அப்படின்றார். அதனால் சுவாசம் அந்த 20% முழுசாக பெற்றால் அவருக்கு இந்த புற உணவுகள்லாம் நின்று போய்விடும். திட உணவு நிற்கும், திரவ உணவு நிற்கும், வெப்ப உணவு நிற்கும். அப்போ தான் தோலெல்லாம் குழைந்திட சூடரம் பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட என்மெல்லாம் நெக்கு நெக்கு இயலடை நெகிழ்ந்திட என்புற தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட. சயின்ஸை தாண்டிட்டார். பிளட் சர்க்குலேஷன் நோ இன் திஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கு 47வது வயதில் அவர் நடந்தார். அவருடைய நிழல் கீழே விடவில்லை. அவருக்கு திட உணவில்லை, திரவ உணவில்லை, காற்றுணவு இல்லை, எல்லாத்தையும் கடந்து போயிட்டார். அவருடைய தேகம் சுத்தமாதி முத்தேகத்தில் வந்து விட்டது. அதன் பிறகு அவருக்கு 49வது வயதில் பிரணவ தேகம் வந்து விட்டது. பிரணவ தேகம் ஃபஸ்ட்டு பாடி ஷேடோலஸ் பாடி, செகண்ட் பாடி நோ டச் அண்ட் பட் சீன். பார்க்கலாம் ஆனால் தொட முடியாது. அந்த உடம்பை தொட்டாக்கா அப்படியே நிற்கும், ஆனால் கை போகும் வரும், அந்த உடம்பு தொட முடியாது. அவருக்கு அந்த 49வது வயதில் வந்து விட்டது. 50 வருடம் முடிந்து 51வது நிறைவில் 50 வருஷம் 3 மாதம் 51வது வருஷத்தில் சுத்தமாதி ஞான தேகம் வந்தது. அவருடைய தேகத்தை பார்க்க முடியாது, தொட முடியாது. நினைத்தால் அருளாளர்களுக்கு அவர் அறிவில் அவர் தோற்றப்பட்டு காட்டுவார். இத்தன்மை வாய்ந்த இந்த அருமையான முத்தேக சித்தியை வள்ளல் பெருமான் 50 ஆண்டு 3 மாதம் 25 நாட்களில் இதை நிரூபித்து காட்டினார். அவர் வழிவரும் நாமும் அனைவரும் தீபம் அறக்கட்டளையுடன் இணைந்து இயன்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எல்லாராலையும் செய்ய முடிகிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆனால் தினம் என் வீட்டில் அதை பண்ண முடியாது சாமி. எப்படின்னாக்கா நாம் தெய்வத்தாண்டை கொண்டாந்து கொடுத்து இந்தாங்க நீங்கள் நிறுவனம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒப்படைச்சிட்டோம். அந்த வகையில் இந்த தீபம் அறக்கட்டளை இந்த 6 அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது. இதனுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு நம்மை தகுதி செய்து கொள்வோம். இதற்கு தீபத்துடன் இருந்து நாமும் செய்யக்கூடிய இந்த அறிவு பணியில் நீங்களும் உங்கள் அறிவை செலுத்தி வாழ்வாங்கு வாழ உங்களை வருக வருக என்று வரவேற்று இந்த அரிய கருத்தை இந்த அளவில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். இனிவரும் நாட்களிலும் ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்து மரணத்தை போக்குவதற்கு 43 ரகசியங்கள் இருக்கின்றது. 43 ரகசியங்களில் முதல் ரகசியமே மகாமந்திரம்தான்.
மகாமந்திரத்துக்கு அடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். இப்படி அந்த 43 ரகசியங்களையும் இனிவருங்காலங்களில் அறிவோம் என்று கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயா, இப்போ ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயங்காலமும் தீபம்ல அகவற்பாராயிரம் படிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் உண்டு. வள்ளலார் தன்னுடைய அறநிலைகளை துவக்கிய போது, சங்கம் துவக்கிய போதும் அந்த குருவாரத்தில் தான் துவக்கிறார். தர்மசாலையை துவக்கியதும் குருவாரத்தில் தான். ஞான சபையை துவக்கி ஜோதி காட்ட துவங்கியதும் குருவாரத்தில் தான். அகவலை எழுதியதும் குருவாரத்தில் தான். என்ன குருவாரத்தினுடைய சிறப்பு என்றால், இப்போ கூட பாருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வரும். கோளாலே பிறவையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன் விரைந்து எனக்கு அளித்தார் அப்படின்னு சொல்வார். அதனால சாமி சொல்றார், கோளாலே பிறவையற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன். அப்படியேற்பட்ட உடம்பு எனக்கு கொடுன்னார், இறைவன் கொடுத்தார். அந்த சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா, 6000க்கு பாடல்களை வள்ளல் பெருமான் அருட்பாவாக செய்தார். அதில் அதிசிறப்பாக இருக்கக்கூடியது அகவல். ஒரே இரவலை எழுதி முடித்தார். 1600 வடிகள் அந்த அகவலில் வரும். அதில் 800 வரிகள் வரும் வரை அருட்பெருஞ்சோதி என்றுதான் அதை முடித்து கொண்டு வருவார். அதன் பிறகு இறைவனை தான் எவ்வாறெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்பதை மற்ற பகுதிகளில் வரும். அந்த அகவலை குருவாரத்தில் செய்யும் பொழுது குருவினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிட்டும். அதனால் குருவாரத்தில் அந்த அகவல் பாராயணம் பண்ணுறாங்க. அதில் கலந்து கொண்டு அனைத்து ஆன்மநேயர்களும் அதை செய்வார்கள். அதை சொல்லுவார், வள்ளால் உன்னை பாட பாட வாய்மணக்குதே, வஞ்சவினைகள் எனை விட்டோடி தலைவணங்குதே, எள்ளாலுனது புகழை கேட்க செவி நயக்குதே, என் தாய் தயவை எண்ணுந்தோறும் உளம்பு இயக்குதே, எனக்கும் உனக்கும் மிசிந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ அப்படின்னு சொல்லுவார். அதனால குருவாரத்தில் அகவல் அந்த அகவலை சேவிக்கக்கூடியது பெரும் புண்ணியம் வாய்த்தவர்களுக்குத்தான் அது கூட்டி கொடுக்கும். ஏன்னாக்கா, கருடன் உருவை கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயங்கெடுமாம், குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து சிவன் நவன் ஆமே. இது திருமந்திரம். கருடன் உருவை கருதும் அளவில், பாம்பு கடிச்சிட்டாலோ தேடு கொட்டிட்டாலோ நீங்க கருடன் உருவத்தை நினைச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷம் இறங்கும். அதை சொல்றார் திருமந்திரம். கருடன் உருவை கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போர், குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆம். நம்முடைய குருவாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரை தியானம் செய்து அந்த அகவலை நாம் பாராயணம் செய்யும் போது இந்த பேரருள் அந்த தினத்தில் கிடைத்து விடுகிறது. குருவாரத்தில் மட்டும் குரு ஓரை 4 முறை ஆட்சிக்கு வருகின்றது. அன்னைக்கு பூரா அவர் ஆட்சி தான் இருந்தாலும் அவர் சேர்ல உட்காரக்கூடிய நேரம் காலை 6 to 7, அதே போல் பகல் 1 to 2, அதே போல மாலையில் மாலைன்னு தான் சொல்லணும். சாயங்காலத்துக்கு மேலே மாலைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது 3 மணிக்கு மேல எல்லாம் மாலை கிடையாது. 3 மணின்றதெல்லாம் அது பிற்பகல். முற்பகல் அப்படின்னு சொன்னால் 6லேருந்து 10 வரைக்கும் முற்பகல், அப்புறம் 10லேருந்து 2 வரைக்கும் நடுப்பகல், அதன் பிறகு தான் 2லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் பிற்பகல், சாயங்காலம் 6லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் மாலை, அப்புறம் ஜாமம்னு சொல்கிறது 10லேருந்து 2 மணி வரைக்கும் தான், 2 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் தான் அதிகாலை. இது ஒரு பரம ரகசியம். ஆமாம், சாமிக்கு 3 வகையான ரகசியங்களையும் தெரிவித்தார். ஆமாம், பிரம ரகசியம் பேசினுடத்தே தரமர வழங்கும் சாந்த சத்குருவே, அப்புறம் பரம ரகசியம் பகர்ந்தனதே அப்படின்னு சொல்லுவார். சிவரகசியமெல்லாம் தெளிவித்தெனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே. இவைகளையெல்லாம் தொகுத்துதான் 130 130 360 நூல்களை நாம் செய்திருக்கிறோம்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த இறை ஆற்றல் எனக்கு இருந்ததுனால தான் இவைகளை எல்லாம் தொகுத்து கொடுத்து இந்த 3 ரகசியத்தினுடைய சாரந்தான் அகவல். 3 ரகசியம் தனித்தனியாகவே நாம் தொகுத்திருக்கிறோம். இதை அப்படியே 3னுடைய ரகசியத்தையும் அகவலில் தொகுத்திருக்கிறார். அதனால் அகவலை நாம் எப்பொழுதும் பாராயணம் செய்யணும், குருவாரத்தில் செய்யணும். சொல்லப்போனாக்கா வடக்கு நோக்கி அதை சொன்னால் சுத்திகள் கிடைக்கும். சாமி சொல்லுவார், தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும், தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டணும், கேட்க வேண்டியவங்களாண்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவருக்கு இறைவன் கூடவே இருந்து அல்லும் பகலும் அதை அவருக்கு இருந்து காட்டி கொடுத்துட்டார். அதனால்தான் அவர் சொல்லுவார், இறைவன் என்ன தருளாலே உன்னை கண்டு கொண்டேன், உனக்குள் என்னை கண்டேன், எனக்குள் உன்னை கண்டேன், இருவரும் ஒன்றாக உறைவது கண்டு அதிசயத்தை நம்போதிசயத்தை ஒழிக்கும் உளவருள்க. அதனால் அகவலை நாம் கண்டிப்பாக 6 திருமுறைகளை வாங்குறீங்களோ வாங்கலையோ அகவலையாவது வழங்கி வச்சு, அதுவாவது உங்களுக்கு ஒரு சொத்து. அந்த சொத்து உங்களுக்கு பேசும்.
பேசும். அதில் இருக்கக்கூடிய ரெண்டு வரிகளும் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டது. எல்லாத்தையும் ஒரு ரகசியத்தை சொல்றது ஒரு காவியம் செய்தாங்க அந்த நாட்கள். வள்ளல் பெருமானாருக்கு இந்த ரகசியங்கள் அத்தனையும் சொல்லிட்டதுனால அந்த முப்பெரும் ரகசியங்களையும் அகவலில் கொடுத்து விட்டார். அதனால நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள். வாழ்த்துக்கள். ஐயா, தீபத்துல எங்கேயுமே உருவ வழிபாடு இல்லை, ஜோதி வழிபாடு தான் பண்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னையா? ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி அப்படின்னு சொல்லுவார். ஒளிதான் நமக்கு தோற்றப்படக்கூடியது, மற்ற ரெண்டும் தோற்றப்படாது. இப்போ பாருங்க, இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஸ்பேஸ் வெளின்னாக்கா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை, வெளி ஸ்பேஸ். ஸ்பேஸில் தான் வந்து சவுண்டு ஒலி உண்டாகும், அப்புறம்தான் ஒளி உண்டாகும். ஒளி வெளியிலே 5, உடம்புல 5. ஏற்கனவே அந்த சார்ட்டில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அந்த புறத்தில் விளங்கக்கூடியதை தீபத்தில் கொண்டு வந்து காட்டி அதை அகத்திலே வெளிப்படுத்தி கொள்வதற்குத்தான் தீபத்தை காட்டினாங்க. அதனால் தீபத்திலேயே தீப பயிற்சியே 10 வகை பயிற்சிப்படும். அந்த 10 வகை பயிற்சியில் மொதல் பயிற்சியே கண்களால் தீபத்தை பார்க்கறது, அப்புறம் இடத்தால் தீபத்தை பார்க்கறது, வலத்தால் தீபத்தை பார்க்கறது, தீபத்தையே அப்படியே தனித்தனியாக பிரித்து பார்ப்பது, சேர்த்து பார்ப்பது, அணுவை குவித்து பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகை பயிற்சி அதில் இருக்குது. அதுக்காக தான் இந்த 10 வகை பயிற்சிகள்லாம் தனித்தனியான ஆசிரியர்களால் தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதையெல்லாம் உள்ளடக்கியது. நீ சாதாரணமாக வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுக்கோ. விளக்கேற்றி வச்சுனாக்கா அதில் வந்து பகுதி 3ஆகிய ஜோதி மூல பகுதிகள் முற்றும் அப்படின்னு நடுக்க பாட்டு போகும். அதுபோல் அந்த 3 வகையான பகுதிகளை உள்ளடக்கியது அந்த ஜோதி. அதனால் மும்மலங்களை நீக்கும், முத்தேக சித்தியை நமக்கு தரும். அதனால் இதுதாண்டா கண்ணா வழி அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனை நீ பார்க்கணுன்னாக்கா ஒளி இருந்தாக்கா உலகத்துக்கு வெளிச்சம். அதுபோல் உன் கண்களுக்கு ஒளி இருந்துன்னா உனக்கு இந்த உலகத்தில் நடமாடுறதுக்கும் முடியும். அந்த பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பொதுவாக கண் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இருக்கின்றது. இதில் பாருங்க, ஒரு பாட்டு ஒரு சித்தர் சொல்கிறார். அந்த கொடுப்பையில் லேசாக ஆத்தாளே கொண்டு வா மண்டலந்தான் ஆத்தாளே, நடுப்பகலில் நட்சத்திரம் ஆத்தாளே நாம் காண தோன்றுமே ஆத்தாளே. கொடுப்பேன்னாக்கா சாதாரணமான பொன்னாங்கண்ணின்னு தெரியும் உங்களுக்கு. அது பூ வந்துட்டா அதுக்கு பேர் கொடுப்பேன்னு பேர். முற்றிய பொன்னாங்கண்ணியும் சொல்றாரு அவர். கொடுப்பையிலே லேசாக ஆத்தாளே அதே கொண்டு வா மண்டலந்தான் ஆத்தாளே. 40 நாள் தொடர்ந்து 48 நாள் தொடர்ந்து நீ அதை சாப்பிடுவாயனால் நடுப்பகலில் நட்சத்திரம் ஆத்தாளே, நடுப்பகல்லையே சூரியனை பார்க்கலாம் அப்படின்றார். கண் கூசாதுன்றார், அந்த சக்தியை தரும்ன்றார். இதை போன்றவைகள் எல்லாம் தான் வள்ளல் பெருமான் 480 வகையான மூலிகைகளை குறித்து சொல்லியிருக்கார். இது வரைக்கும் வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிற மூலிகைக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆள் இல்லை. அதுல ஒரு 108 மூலிகைகள் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அவைகளில் பிரதானமானவைகள் இருக்கின்றது. அதுங்களே இந்த பிரதம உள்ளுடம்பை நீடி நம்முடைய தேகத்தை காப்பாற்றும் அத்தன்மை வாய்ந்தது இருக்கின்றது. ஆகையினால தீப வழிபாடு தான் மிகச்சரியான வழிபாடு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மற்ற உருவங்கள்ல இருந்துட்டு உருவத்துக்கு வரணும், உருவத்தில் இருந்துட்டு அருவத்துக்கு போகணும். இப்போ நம்ம 2வது நெல்லில் கொண்டாந்து விட்டுட்டார். உருவங்களையே இன்னும் பார்த்து கொண்டிருக்காத கண்ணா, உருவங்களில் தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா? எதிரில் நான் தான் உட்காந்துருக்கேன்டா கண்ணா, எல்லா உயிர்லையும் நானே உட்காந்துருக்கேன். அதனால் பார்த்துட்டு உடனே உனக்கு எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வறுமிடையுற்றே அகற்றிய அச்சனி கிடவும் செவ்வையற்றுனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்தாய் அப்படின்வார். அதுபோல் அந்த ரகசியத்தை சொல்லிட்டார். அதனால் நான் எல்லா உயிரிலும் உட்காந்துருக்கிறேன், ஆனால் நீ என்னை எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறாய், எதிரில் இருக்கிறவன் எதிரின்னே நினச்சி கொண்டிருக்கிறான். அதனால தான் உலகத்தில் போர்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர்கள்லாம் நீங்கணும்னு சொன்னாக்கா அந்த அரசர்களுக்கு சத்துவ உணவை சாப்பிடுவார்களே அமாகில் அரசன் சத்துவ குணங்களை கொண்டு நாட்டு மக்களுடைய குறைகளை நீக்கி எல்லோரும் என்புமுறை செய்வதாக இருப்பார்கள். அதனால் நாம் தீபத்தில் இந்த தீப வழிபாட்டை செய்வதற்கே காரணம், இதுக்கு தீபம்னு பேர் வச்சதுக்கே காரணம் இந்த எளிய முறையில் அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஐயா, நம்ம தீபத்தில் இருக்க திரை ரகசியம் பற்றி கூறுங்கய்யா. பொதுவாக பூசம், எப்பூசம் தவறினும் தவறாதீர் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். பூசம் நட்சத்திரம்
ஞானகாரகன். அன்றுதான் சாமியே வந்து பூச நட்சத்திரத்தில் தான் ஒளி தேகத்தில் நிரந்தரமாக அதில் ஐக்கியமானாங்க. 27 நட்சத்திரங்களுடைய படங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்காகவே ஒரு நூல் எழுதியிருக்கு. அந்த ஆகாயத்தில் எந்தெந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாளில் ராத்திரி 12 மணிக்கு பார்க்கணும். அப்படி ராத்திரி 12 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திர தொகுதியில் தான் அந்த சந்திரன் ஊர்ந்து செல்லும். அதில் மற்ற பூசங்கள்லேயும் வடலூர் பெருவழியில் நம்ம தீபம் போன்ற நிறுவனங்கள்லேயும் பூச நாட்களை சிறப்பாக கொண்டாடுகிறோம். அந்த நாட்களில் 6 திரைகளை நீக்கி ஜோதியை பார்க்க காட்டுறோம். தைப்பூசத்தில் மட்டும் 7 திரைகளை நீக்கி அந்த ஜோதியை நேராகவே பார்க்கலாம். அந்த ஜோதியை நேராக பார்க்கணும் அப்படின்றதே கற்பூர ஜோதியைத்தான் அந்த கண்ணாடியில் பிரதிபலித்து நாம் புறத்தில் பார்க்கிறோம். இது செயற்கையாக உலகுக்கு காட்டப்படுகின்றது. இந்த ஜோதி நம்முடைய புருவ மத்தியில் தான் விளங்கி கொண்டிருக்கின்றது. இவைகளை நீங்கள் விலக்கி கொள்ள வேண்டும், திரைகளை நீக்கி கொள்ள வேண்டும். அழுத்தமான திரையாக இருக்கக்கூடிய அந்த பச்சை திரை எப்படி நீங்கணும் அப்படின்றதுக்கு அந்த பேருபதேசத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கார். கருவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அப்படின்னு சொல்லிட்டு அகவல்லியே அதை சொல்லிட்டு வருவார். அந்த கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை என்று செம்மை திரையால் சித்துரு ஒளியை அம்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி, பொன்மை திரையால் மெய்ப்பதி ஒளியை அண்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி, வெண்மை திரையால் மெய்ப்பதி ஒளியை அண்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி, கலப்பு திரையால் கருதனுபவங்களை அறப்புற மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி. கலப்பு திரை 7 நிறங்களையும் உட்கொண்டதாக இருக்கும். எப்பொழுதும் முக்கிய நிறங்கள் 3. அந்த முக்கிய 3 நிறங்களை கொண்டுத்தான் மற்ற நிறங்களையே தோற்றுவிக்க முடியும். ஆனால் அந்த 3 நிறங்களை இயற்கையானது, அதை தோற்றுவிக்க முடியாது. அப்படிப்பட்டது அந்த பச்சை திரை, அந்த செம்மை திரை, சிவப்பு திரை அப்படின்னு சொல்லுவார். அடுத்து நீலத்திரை, அதுதான் கருப்பும் நீளமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அத்தனையும் அழுத்தமாக இருக்கக்கூடிய, அதி அழுத்தமாக இருக்கக்கூடியது அந்த கலப்பு திரையாக இருக்கும். அந்த கலப்பு திரை நீங்கினால் அடுத்து நேர ஜோதியை தான் நம்ம பார்க்குறோம். அது பூசண நாளில் இந்த 6 திரைகளை நீக்குவதற்கு ராகாதிகளை நீங்கள் ராகாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஐயும் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னாக்கா அந்த மொத்தம் 9 திரைகளை வள்ளலார் சொல்லுவார். 7 திரைகளை தான் திரையிட்டு காண்பிச்சார். மற்ற 2 திரைகளும் ஒரே திரையில கீழவும் மேலவுமாக இருக்கும். இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் வள்ளலாருக்கு இறைவன் உணர்த்தினார். அதனால் வடலூர் பெருவழியிலும் நம் தன்னுடைய அறநிலையத்திலையும் இந்த ஜோதி தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இங்க தீபத்துல நான் டீ கேட்டிருந்தேன், ஆனா இங்க டீ இல்ல, கசாயம், கரிசலாங்கண்ணி கசாயம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குங்களா ஐயா? உண்மை. ஏன்னு சொன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா இந்த பாருங்க, பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணக்கூடியது கரிசாலை. அந்த பேர்லேயே ஒரு பொருள் இருக்குது. கரிசுன்னாக்கா அழுக்கு, சாலைன்னா வழி. அழுக்க நீக்கிற வழி அதுக்குள்ளே இருக்குது. எந்த ஒரு மூலிகையினுடைய சாறு கருப்பாக இருக்கிறதோ அதில் இரும்பு சத்து இருக்கிறது என்று பொருள். எந்த மூலிகை சாறு பொன்னிறமாக இருக்கிறதோ அதில் பொன்சத்து இருக்கிறது என்று பொருள். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. முதல்ல கரிசாலை என்று சொன்னாவே கரிசை நீக்கக்கூடியதை சொல்லுவோம். இதை தினே பச்சையாகவாது சமையல் முதலியவை செய்தாவது அல்லது வேறு எந்த தந்திரத்தினாலாவது உட்கொள்ள தேக கெடுதியாகி அசக்தத்தை நீக்கிவிடும் ஆணையிட்டு சொல்றார். இதை மகானை எடுத்து பலகாலம் காத்திருந்தாலும் இதன் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர மாட்டார்கள். பரம கருணாநிதியாக இறைவனால் எனக்கு இது கிடைத்தது அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த கரிசாலை சாற்றை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த உடம்பு என்ன வரும் அப்படின்னு திருமந்திரத்தில் கருக்கடையில் சொல்கிறார். தின்ற கரிசாலை சிறந்த நரைபோக்கும், தின்ற கரிசாலை தேகம் சிறுபிள்ளை, தின்ற கரிசாலை சிதையாது இந்த யாக்கையே. சாமி உங்களுக்கு கூட கொஞ்சம் நரைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை. எப்படின்னு சொன்னாக்கா பத்தியத்தோடு எந்த ஒரு பொருளையும் உட்கொள்ள வேண்டும். இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். பால் இருக்குது. பால் தான் தயிராச்சி, மோராச்சி, வெண்ணெய் எடுத்தோம், நெய் எடுத்தோம் இல்லையா? நேராக பால்லேருந்து அந்த பொருளை பிரித்து எடுக்க முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு உபாயம் தேவைப்படுது. என்ன பண்ணணும்? முதல்ல பாலை வாங்கி காய்ச்சணும். காய்ச்சின உடனே அந்த பாலை ஆற வச்சணும். ஆற வச்ச பிறகு அப்புறம் அதில் புறகுத்தணும். ஆனால் அந்த புறகுத்தி ஒரு பாத்திரத்தில் வீட்டில் பாதி வச்சுருங்க, பாதி உங்கள் கூட ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பயணத்தில் இருங்க. பயணத்தில் இருந்துட்டு நீங்கள் போய் இறங்குனீங்கன்னா நீங்கள் புறகுத்துறது தயிராய் இருக்காது, தயிராய்
இருக்காது. வீட்டில் வச்சுங்க, அது தயிராகி விட்டுருக்கும். இப்போ ரெண்டுத்துல என்ன கூடுதலானது என்ன குறைவானதுன்னா, வீட்டில் வச்சது அசையாமல் இருந்தது. அசையாமல் இருந்தால் இன்னொரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவாக விரைந்து 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 பெருகி அது தயிராகி விட்டது. இங்கு அசைந்து கொண்டே இருந்தது, அது தயிராகவில்லை. அதனால சாமி சொல்லுவார், ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வாடாதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், விரைந்து இனி இங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே. சாமி சும்மா ஒவ்வொரு கேள்விக்கு என்ன பதில கொடுத்து வச்சிருக்கார். அதனால நாம் எங்கிருந்து வந்தோன்னு சாமி சொல்லுவார். நான் ஒரு ஜோதிடரும் கூட, நான் ஒரு மருத்துவரும் கூட, அதனால் நான் ஒரு சித்தர் பரம்பரையை சேர்ந்தவரும் கூட. அதனால் எங்களுக்கு இந்த 3 கல்வியும் சேர்ந்தே இருக்கும். நீங்கள் நடந்து வரும்போதே நீங்கள் உங்கள் உடம்புல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவோம். அந்த நடைக்கே சாமி சொல்லுவார். ஆமாம், பாரதி இன்னொன்று சொல்லுவார், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த நெஞ்சினாய் வா வா வா. என்ன அருமையாக சொல்லுவார். அதனால தான் எனக்கு சொல்லுவாங்க, என்னுடைய நடையை பார்த்தே கூட சொல்லுவாங்க, சாமி நீங்கள் தான் சாமி, சாமி போலவே நடக்கிறீங்க எல்லாம். சாமி வள்ளலார் நடந்தார்னாக்கா ஒரே இடத்துல எல்லா தொலைவையும் கடந்துருவாராம். ஆமாம், அவருடைய தேகம் எப்பொழுதும் ஒல்லியாகத்தான் இருக்கும். உள்ள மெலிவும் உடல் மெலிவும் கண்டிருந்தும் எள்ளின் அளவும் இறங்கி அருளாயேன், எள்ளும் உலகில் எனக்கு யார் இறங்குவரே. உள்ள மெலிவும் உடல் மெலிவும் கண்டிருந்தும், இதே இன்னொரு பாட்டில் திருமந்திரத்தில் சொல்லுவார், அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுள, கண்டங்கருத்த கவாலியின் கருத்து இதுதானே. என்ன ரகசியங்களை எல்லாம் இவ்வளவும் நமக்கு எதிரே கொடுத்து வச்சிருக்காங்க. கண்ணா எடுத்து சாப்பிட்டுக்கான்னு கொடுத்து வச்சாங்க. ஒருத்தரும் கண்ணிருந்தும் கண்ணில்லாதவராக இருந்து விட்டோம். அதனால இவைகளையெல்லாம் காட்சிப்படுத்தி இவைகளை உங்களின் மனதில் செலுத்துவதற்கு இந்த தெய்வம் முயற்சி எடுத்ததற்கு காரணம் என்று சொன்னால், காதில்லாதவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம், கண்ணில்லாதவர்களோடு பழகி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இதை காட்சிப்படுத்த வேண்டும், அவர்கள் கேட்க வேண்டும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல் என்ற 4 மூலமாக இந்த உலகுக்கு இந்த அரிய கருத்துக்களை தர வேண்டும் என்பதே நம்முடைய கொள்கையாக இருந்து இதை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். அறக்கட்டளைக்குள்ள வந்தா இது தர்மசாலைன்னு இருக்கு, ஆனா நம்ம இதுல மட்டும் நித்திய தர்மசாலைன்னு வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நித்தியம் என்று சொன்னால் ஃபாரெவர் அப்படின்னு தான் அர்த்தம். நித்திய தீப தர்மசாலை. தீபம் என்றாலே ஒளி தரக்கூடியது. தீபம் எரியணும்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும். தீபத்தை எரியவருக்கு எண்ணெய் வேணும். அந்த தீபத்தை துரிசு நீக்கி, அதை திரி போட்டு துரிசு நீக்கி அதை தீயார் பொறுத்த அது இருட்டை நீக்குகின்றது, வெளிச்சத்தை கொடுக்கும் தீபம். அதே போல் இந்த தீபம் நித்திய தீபம் அப்படின்னு சொன்னாக்கா, நித்தியம் 3 வேளையும் சாப்பாடு போடுறோம். அது இந்த உடம்பில் உயிராக இருக்கக்கூடிய அந்த தீபம் வாடாமல் எரியணும் அப்படின்னு சொன்னாக்கா, பசி என்ற ஒன்றை போக்கினால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாக விளங்கக்கூடிய அந்த நித்திய தீபம் உயிராகக்கூடியது விளங்கும் என்பதை வெளிப்படுத்தவே பல காரணங்கள் இருப்பினும் இதில் பிரதானமான காரணம் இதுவாக அமைகிறது. ஐயா, தீபத்தில் தியான மண்டபம் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த தியான மண்டபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தியானம் என்று சொன்னால் அதனுடைய அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியணும் நமக்கு. தியானம் என்றால் இடைவிடாது சிந்தித்தல் என்று பொருள். தியானம் என்று சொன்னால் இடைவிடாது சிந்தித்தல் என்று பொருள். இடைவிடாமல் சிந்திப்பதற்கு முதலில் அமைதியான இடம் ஆக இருக்கணும். தியானம் செய்வதற்காகவே யோகிகள் சில முறைகளை கடைபிடித்தார்கள். தியான இடத்தை சுற்றிலும் கிழக்கு, மேற்கு, வடக்கு இந்த திக்குகளில் என்னென்ன தாவரங்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிரதானமாக
தியானத்துக்கு புத்தர் எந்த மரத்தின் கீழே இருந்தார்? அரச மரத்தின் கீழே இருந்தார். போதி மரம் என்றே அதற்கு பெயர். அந்த இருக்கக்கூடிய தாவரங்கள்லேயே 20 லட்சம் மொத்த தாவரங்கள். 20 லட்சம் தாவரங்களில் அரச மரம் ஒன்றுக்குத்தான் அரசு அண்ணாக்கா தாவரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம். அரச மரத்தினுடைய இலைகள் எல்லாம் மிக கூர்மையாக இருக்கும். எல்லா இலைங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும், அதுக்கு நீளமாக இருக்கும். எப்போவுமே நமக்கு மூக்கு எங்கே இருக்குதுன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும், முகத்தில் இருக்குன்னு தெரியும். தாவரங்களுக்கு எந்த பக்கத்தில் மூக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா சொல்ல தெரியாது. தாவரங்களுக்கு இலையின் கீழ்ப்பகுதியில் மூக்கு இருக்கிறது. அதன் வழியாகத்தான் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுப்பதும், ஸ்டார்ச்சை சூரிய ஒளி மேலே படும்போது ஸ்டார்ச் தயாரித்து அது மரம், பட்டை, கொட்டை, பூ, தண்டா நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த மூக்கு பகுதி கீழே இருப்பதனால் அந்த அரச மரத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பிராணவாயுவை கீழே விடும். மற்ற தாவரங்கள்லாம் போயிடும். இந்த தாவரத்துக்கு அது விடக்கூடிய காற்று நேராக நம்முடைய உச்சந்தர வழியாக இறங்கி உள்ளே வரும். அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிள்ளையார் கோயில் மட்டும் இல்லை, பெரும்பாலான கோயில்கள்லாம் அரச மரங்களை வைத்திருப்பார்கள். அந்த வேலையை, தாவரம் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு தீபம் செய்யும். இந்த தீபத்தில் போடக்கூடிய தைலங்களுக்கு அந்த குணம் உண்டு. சாமி சொல்லுவார், தெருளாய பசுனியே விடுக மற்றையே நெய்யேல் திருமேனிக்கு ஒரு மாசு செய்தாலும் செய்யும் அப்படின்வார். ஆமாம், அதனால் நெய் தீப கொழுந்து தியானம் பண்ணும்போது மட்டும் நெய் தீப கொழுந்தை நாம் பயன்படுத்தினா நேரடி பிரகாசம் அந்த பிராணவாயுனுடைய பிரகாசத்தை நமக்கு செய்கிறது. அதனால தான் தீபம் கூட அருமையாக அந்த தீபத்தை வைத்ததற்கு காரணம், அதில் நெய் முழுமையாக ஊற்ற முடியாவிட்டாலும் தேங்காய் எண்ணெய் அந்த வேலையை செய்யும். தென்னை கேரம் என்று சொல்லுவார் வள்ளல் பெருமான். சயின்ட். இந்த பூமியில் இருக்கிற அத்தனையில் இருக்கிறதையும் அவர் அப்சர்வ் பண்ண வச்சிருந்தவர். அதனால் தென்னை கேரம் பிராண நஷ்டத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி தியான மண்டபத்தை அமைத்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய இந்த தியான மண்டபத்துக்கும் பசித்து சாப்பிட்டவர்கள் தியானிக்கவும், சாப்பாடு போட்டு தூங்க வைக்கிறது அல்ல வள்ளலார் கொள்கை. சாப்பிட்டு அவர்கள் எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டியது. அதனால்தான் தீபத்தில் கீழே அன்னதான தர்மசாலையும் மேலே தியான கூடமும் அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தீப காருண்யம்ல நம்ம தீபம் பயணிக்கிறத பற்றி சொல்லுங்க. அனைவரும் அறிந்து அடைய வேண்டியது தீபத்தின் மூலமாக அடைந்து கொண்டிருக்கிறது உலகம். நாமெல்லாம் யார் அப்படின்னு சொன்னாக்கா, நாமெல்லாம் அதி அற்புத மனித தேகத்தை பெற்றவர்கள். ஆமாம், ஏற்கனவே மனித தேகத்தினுடைய சிறப்பு சொல்லிட்டேன். அதி அற்புத மனித தேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள்லாம் நாமெல்லாம் ஆகும். நாம் நம்முடைய காலம், இந்த உடம்பினுடைய காலம் 120 ஆண்டுகள் தான் ஒழுங்காக வச்சுருந்தார். இதுக்குள்ளே நாம் பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை காலமுள்ள பொழுதே அறிந்து அடைய வேண்டும். நாம் என்ன பெறணும்னா அதை தான் பெறணும். காலமுள்ள பொழுதே பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை பெறணும். நாம் என்ன பெற்றோமான்னாக்கா சாதாரணமானவர்களால் பெற முடியலை. இதுபோல் சன்மார்க்கத்துக்கு ஒழுக்கத்துக்கு வந்தவர்களால் தான் இதை பெற முடியும். அதனால தான் ஆன்ம லாபம் பெற்றாக முடியும். சரி, அப்படிப்பட்ட அந்த ஆன்ம லாபத்தை பெற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிந்து அடைய வேண்டும். சரி, அப்படின்னு சொன்னால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படித்தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு டிஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னாக்கா, எல்லா சக்திகளுக்கும், எல்லா சத்தர்களுக்கும், எல்லா மூர்த்திகளுக்கும், எல்லா மூர்த்தர்களுக்கும், எல்லா தேவிகளுக்கும், எல்லா தேவர்களுக்கும், எல்லா சாதனர்களுக்கும், எல்லா சாத்தியர்களுக்கும், எல்லா பொருள்களுக்கும், எல்லா குணங்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும், மற்ற எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் துணை காரணமாகவும் விளங்கி அருளுகின்றார்கள்.
இப்படிப்பட்டவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆவார். இப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சிறப்பு என்னவென்றால், பிறப்பும் இறப்பும் அற்ற ஒரே கடவுள் அவர் ஒருவர் மாத்திரம். மற்ற பதத்தலைவர்களாகட்டும் சத்திசத்திரர்களாகட்டும் எல்லோருக்கும் ஆயுள் நன்னி உண்டு, அவர்களுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. இந்த தோற்றமும் முடிவும் அற்ற கடவுள் தான் தனித்தலைமை கடவுள் ஆகும். இப்படிப்பட்ட கடவுள் விதித்திருக்கக்கூடிய ஒரு ஆணை என்ன என்றால், அந்த ஒரு வேதம் என்னன்னா கடவுள் வேதம். கடவுள் வேதம் என்பதே ஜீவகாருண்ய விளக்கம் ஆகும். அப்படிப்பட்ட இதில் விதிக்கப்பட்ட ஆன்ம லாபத்தை காலமுள்ள பொழுதே ஒருவரும் எல்லோரும் அறிந்து அடைய வேண்டும். அப்படிதான் இதனால ஆன்ம லாபம் பெற்றாக வேண்டும். இதுதான் ஆன்ம லாபம், ஈடற்ற ஆன்ம லாபம் என்று கேட்டால் ஆம், சத்தியம். இதுதான் ஈடற்ற ஆன்ம லாபம் ஆகும். இந்த உண்மை கடவுளுக்கு உரிய பூரண இயற்கை இன்பத்தை பெற்று வாழ்தலே ஆன்ம லாபம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்படிப்பட்ட அந்த ஆன்ம லாபத்தை பெறக்கூடிய உண்மையான வழி என்ன என்றால், நாம் எல்லாம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழக்கூடிய வாழ்வே பெருவாழ்வு ஆகும். சரி, நாம் அந்த ஒப்பற்ற ஆன்ம லாபமாகிய பெருவாழ்வை பெற்று வாழ இந்த பிறப்பில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஊன்றிய வேதாகம கடவுளாக விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் இயற்கை விளக்கத்தை நாம் அறியவே வேண்டும். அப்படிப்பட்ட அவற்றை எவ்வாறு அறிந்து அடையக்கூடும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அல்லது நினச்சிங்கன்னாக்கா, ஆண்டவரின் பூரண அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் மட்டுமே பெற வேண்டும். ஆமாம், அதனால் அப்படி பெற்றீங்கன்னாக்கா, அதனால் ஆண்டவரின் பூரண அருளை வேறு ஏதாலும் பெறக்க முடியாது, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் பெறணும். அப்படி பெற்றீங்கன்னா தான் இந்த பிறவியினுடைய ஆன்ம லாபம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். சரி, மற்ற எந்த வழியாலும் பெறக்கூடாது, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் பெற முடியும், பெறக்கூடணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, ஜீவகாருண்யம்னாவே ஜீவர்கள் தயவு. ஜீவர்கள்லாம் ஆன்ம இயற்கை விளக்கம் உள்ளவர்கள். ஆன்மா கேட்டோம் இல்லையா, ஆன்ம இயற்கை விளக்கம் உள்ளவர்கள் ஜீவர்கள். அதாவது தயவை கொண்டு தயவை பெறுதல் முடியும். சின்ன விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். நாம் சாப்பிட்டா எப்படி சந்தோஷப்படுறோமோ, எதிரில் இருக்கிறவருக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்து அந்த தத்துவ குழாங்களை குளிர்வித்தால் அந்த கடவுள் அனுபவம், கடவுள் சந்தோஷத்தை நாம் காணலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வளர்த்த அந்த இவ்வளோ அழுத்தமாக சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானாரை இறைவன் வருவித்ததே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் வருவிக்கிறார். அந்த மருதூர் பெருவழியில் அந்த சின்னம்மையாரை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று அந்த இல்லத்தில் அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா வந்தாங்க, சோடச உபச்சாரம் செய்தார்கள். 16 வகையான அந்த உபச்சாரங்களும் செய்து அன்னத்தை கொடுக்குறாங்க. அவர் சாப்பிடும்போது எப்பொழுதும் ஞானிகள் எதை ஒன்றும் சும்மா வாங்கவே மாட்டாங்க, ஒன்று கொடுத்து தான் ஒன்று வாங்கணும். அதான் விதி, பிரபஞ்சத்தினுடைய லா. ஒன்றை கொடுத்து 9 பெறுதல் அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்குது. ஒன்று கொடுத்தாவே 9 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த அம்மா அவருக்கு ஆகாரம் கொடுத்தாங்க. அப்போது அவர் சாப்பிட்டு முடித்து திருவண்ணீர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அருளாளர்கள் திருவண்ணீரை கொடுப்பார்கள். இப்போ சன்மார்க்கெல்லாம் நம்ம இனிப்பை கொடுப்போம். என்னக்கா அறுசுவைகளில் ஒரு சுவை இனிப்பு சுவை, அதுவே வாழ்க்கையாக அமையணும் அப்படின்ட்டு. அப்போ திருவண்ணீர் கொடுக்குறார். அம்மா, நீ என் பசிப்பிணியை போக்கி என்னுடைய தத்துவங்களை குளிர்வித்தாய், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். இது சம்புபட்சத்தில் உலகத்தில் உயிர்களை வருவிக்கக்கூடிய ரகசியம். 6 வகையில் உலகத்தில் உயிர்கள் வருது. அதில் ஒன்று சம்புபட்சம். சம்புபட்சத்தில் சொல்கிறார், அம்மா உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் இந்த உலகின் பசிப்பிணியை போக்குவான்,
மரணமில்லா பெருவாழ்வை பெறுவான் அப்படின்னு சொன்னார். அப்படியே அந்த அணு பரமாகாசத்திலிருந்து சரேல் என்று அந்த தாயினுடைய வயிற்றில் கருவில் சென்று பதிந்தது. அதுவே 10 மாதங்கள் கழித்து ஒரு குழந்தையாக பிறந்தது. ஆனால் அருளாளர்களுடைய கரு 3.25 நாழிகை 1.5 மணி நேரத்தில் பிறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தால் உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் 10 மாதம் சின்னம்மையின் தாய் கருப்பையில் இருந்து இந்த உலகுக்கு வந்தார். அதனால் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய ஒரு வல்லமையை அவர் ஆதியிலேயே அருட்பெருஞ்சோதியால் பெற்றதனால் முழுமையாக உலக உயிர்கள் அந்த இன்பத்தை அடைவதற்காக இதை நடைமுறைப்படுத்துகின்றோம். தீபம் உட்பட சன்மார்க்கிகள் இந்த அரிய பணிகளில் தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள். தீபத்தினுடைய நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் உங்களுக்கும் மன நட்பு எப்படி ஏற்பட்டதானது? சன்மார்க்கிகள் அனைவரும் சகோதரர்கள். முதலில் ஒன்று, அதாவது வள்ளல் பெருமான் சொல்வார், என் மாலை மாத்திரமோ யார் மாலை எனினும் இறைவரையே இலக்கியமாய் இசைப்பதெனில் அவைதான் நன்மாலை ஆகும். அந்த சொன்மாலை தனக்கே நான் அடிமை தந்தனம் பல் வந்தனம் செய்கின்றேன். புன்மாலை பல பலவாய் புகழ்கின்றார் அம்மா பொய்ப்புகுந்தார் போற்றவியில் புகுந்தோறும் தனித்தே வன்மாலை நோய் செய்யுமே கெட்டிடவும் படுமோ மன்றாடி பதம்பாடி நின்றாடும் அவர்க்கே அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த வகையில் வள்ளல் பெருமானாருடைய அருட்பணியை செய்யக்கூடிய அனைத்து ஆன்மநேயர்களும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு வகையாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அதில் தீபம் 25 ஆண்டுகளாக நம்முடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் அவர்தான். நம்ம அந்த அருளொளி கோட்டத்தை கூட இருந்து எல்லாத்தையும் செய்து அருளொளி கோட்டத்தினால் இந்த அருளை உலகுக்கு பரப்பக்கூடிய பணியில் செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் நாம் இணைந்து இந்த அரிய கருத்துக்களை உலகுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அவர் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய சித்தர். அவருடன் நமக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அனைத்து கருத்துக்களையும் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல், இந்த 4ஐயும் அவர் நம்முடன் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த அறக்கட்டளையை துவங்கினாங்க. அறக்கட்டளையை துவங்கி சாப்பாடு போடுறது மட்டும் ஜீவகாருண்யம் அல்ல, அவர்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை மருத்துவ பணிகளை செய்கின்றார்கள். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை வடித்து தருகிறார்கள். அதற்கு அடுத்தது அறிவு பணிக்கு, கல்வி பணிக்கு இந்த அரிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மூலிகை தோட்டமும் அமைத்து முதியோர்கள் இல்லமும் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி வள்ளலாருடைய கருத்துக்களை முழுமையாக அவர் செய்வதனால் அவருடன் கூட இருந்து இந்த அருட்பணியையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா, சாதாரண மனிதனுக்கும் ஒரு சன்மார்க்கிக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மனிதர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களால் முடிந்த அளவு செய்துவிட்டு செய்வார்கள். ஆனால் சன்மார்க்கிகள் அதை வளர்த்து விருட்சமாக்கி, அந்த விதையை விருட்சமாக்கி எல்லோருக்கும் நிழல் தங்க இடம் கொடுப்பதை போல் அந்த ஒரு அரிய பணிகளை செய்வார்கள். ஏன்னு கேட்டாக்கா, சொல்லி கொண்டிருப்பதை விட செய்து கொண்டிருப்பது பெரியதுன்னுவாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், சொல்லிய வண்ணம் செய்தல் அரியவாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அருட்பணிகளை சன்மார்க்கிகளால் மட்டும்தான் செய்ய முடியும். இதில் முழு ஈடுபாடுடன் செய்வதற்கு சன்மார்க்கிகளால் தான் முடியும். அதனால்தான் சாவையும் நோவையும் தவிர்த்தவனே சன்மார்க்கி அப்படின்னு சொல்லுவார். நாம் நஷ்டம் அடையோம் என்று எண்ணிய அந்த எண்ணமே கற்பமாம். நமக்கு நஷ்டம் வராது என்று யார் நினைத்து அந்த அருட்பணிகளை துவங்கி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சத்தியமாக ஊழ்வனை ஒன்றும் செய்யாது. அந்த வகையில் பாலகிருஷ்ணனோட நமக்கு அந்த கொள்கை பிடிப்பு இருக்கிறதுனால நாம் ஒன்றிணைந்து சன்மார்க்கம். ஏன்னு கேட்டால் நாங்கள் அத்தனை பேருமே வள்ளலாருடைய குழந்தைங்க. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய குழந்தை. அப்போது அருட்பெருஞ்சோதியினுடைய பேரப்பிள்ளைகள் தான் நாங்கள் எல்லாருமே. ஆமாம், பாலகிருஷ்ணன், சாமி சங்கரன், சாமி உட்பட நீங்களும் இதை பதிவு செய்து உலகுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, நாம் அனைவரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரப்பிள்ளைகளே. அதனால் நாம் அருட்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா, சன்மார்க்கத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். சன்மார்க்கம் சாவையும் நோவையும் போக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது சன்மார்க்கம் தான். ஒரே வார்த்தையில் சொல்லுவார், சன்மார்க்கம் என்றால் நல்ல மார்க்கம். ஒரே வார்த்தை. ஒரு இது லைனில் சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா, சன்மார்க்கம் என்றால் சாதாரணம் முதல்
அசாதாரணம் வரை அடங்கியது என கொள்க. இது ஒரு வரியில் சொல்கிறது. ஒரு பேராகிராஃபில் சொல்லணும் சன்மார்க்கத்துக்கு அப்படின்னு சொன்னால் சமயாதீதம் மதாதீதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 16 அதீதத்தை சொல்லுவார். அதுங்கெல்லாம் கடந்தது தான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் சன்மார்க்கன்றது தலை சிறந்த மார்க்கம் இந்த உலகத்துக்கு. அப்படியே ஏற்பட்ட மார்க்கத்தை இறைவன் வள்ளலார் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கார். சோதிட சாம்ராட்னு சொல்லிட்டு. ஓகேவா ஐயா? நிறைவா ஒரு கேள்வி. அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்ன? அண்டம் என்பது விரிந்தது, யூனிவர்ஸ், டோட்டல் யூனிவர்ஸ் அண்டம். பிண்டம் என்பது, பிண்டம்னாவே உடம்பை குறிச்சத்தான், உடம்பு குறிச்சத்தான். அண்டத்தில் உள்ளது அனைத்தும் இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவார் சாமி. நீ அண்டத்தில் போய் நட்சத்திரத்தை தொட வேண்டாம், உன்னுடைய கண்ணொளியால் நட்சத்திரங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். உன்னுடைய அந்த கரணங்களாக விளங்கக்கூடிய அந்த கரணங்கள்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடியது. இந்த 4ஆலும் எப்படி தொடர்பு கொள்ளலாம்னாக்கா சந்திரனோடு தொடர்பு கொள்ளலாம். அதனால தான் உடற்பிணி, உளப்பிணி, உயிர்ப்பிணி, மரண பெரும்பிணி அப்படின்னு 4 பிணியை பிரிப்பார். அதில் அந்த உளப்பிணிகளை மனநோயால் 48 விதமான மனநோய்கள் வரும். அந்த 48 விதமான நோய்களுக்கும் மருந்து இது, நல்ல மருந்து இது, ஞான மருந்து இது என்று வகுப்பார்கள் சித்தர்களும் ஞானிகளும். அதில் வள்ளலார் தலை சிறந்தவர். அந்த சொல்லுவார், ஞான மருந்தி மருந்து சுகம் நல்கும் சிற்றபநாத மருந்து அப்படின்னு ஞான மருந்துக்கு சொல்லுவார். நல்ல மருந்துக்கும் அதுபோல நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த கரணங்களோடு தொடர்பு கொள்ள, அந்த கரணங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா சந்திரனோடு தொடர்பு கொள்ளலாம். எப்பொழுதும் பௌர்ணமி தினத்தில்தான் கடல் அலைகள் அதிகம் பொங்கும். அஷ்டமி திதியில் தான் கடலில் இருக்கக்கூடிய நீருக்கும் மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இது அதனால தான் அஷ்டமியால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னாங்க. பௌர்ணமிக்கு 8வது நாள் அஷ்டமி, அமாவாசைக்கு 8வது நாள் அஷ்டமி. இது போன்ற அந்த கரணங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியது அந்த சந்திரனுடைய தொடர்பு. நம்முடைய உயிரோடு தொடர்பு கொள்ளக்கூடியது அண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய தொடர்பு. நம்முடைய ஆன்மா புருவமத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அக்னியில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அக்னியோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. அதனால் அண்டம் என்று சொல்லக்கூடியது பிரபஞ்சமாகும், பிண்டம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய தேகமாகும். அண்டத்தையும் பிண்டத்தையும் எதால் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை வள்ளல் பெருமான் அற்புதமாக அதை விளக்கினார். அதனால தான் உங்களுக்கு முன்னையே காமிச்சோம், திரும்பவும் இப்போ காமிக்கிறோம். அந்த அற்புதம் என்ன என்று சொன்னால், அண்டத்தில் ஆகாயத்தில் இறைவனுடைய பிரகாசங்கள் எங்கே இருக்கிறது, அதே போல் மனுஷனுடைய தேகத்தில் அந்த பிரகாசங்கள் எங்கே இருக்கிறது என்பதை இதில் அட்டவணையிட்டு காட்டிவிட்டோம். அதனால் நாம் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கக்கூடிய ரகசியத்தை இப்போது உணர்ந்து கொண்டோம். அதனால் இந்த பிண்டத்திலேயே அந்த பேரின்பத்தை பெறுவதற்கான வழிகளைத்தான் சன்மார்க்கம் பயிற்சிகளாக உயர்ச்சி இதுங்களுக்கு பயிற்சி அவசியம். பயிற்சி இருந்தால் முயற்சியுடவன் உயர்ச்சியை அடைவான் என்பதை அறிவோமாக. ஆகினால் அண்டம் சிறிது என்றும் பிண்டம் பெரிது என்றும் வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஆகினால் நாம் இவைகளையெல்லாம் இனிவருங்காலத்தில் விரிவாக அறிந்து பேரின்பம் பெறுவோமாக. வாழ்த்துக்கள்.